பெரியவா சரணம். இன்றைக்கி ஒரு எப்பயுமே நம்ம வர முக்கியமான டிவோட்டிஸை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இன்றைக்கி முக்கியமான டிவோட்டி மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மக்களுக்கு ஒரு ஜூன் 10 நடக்க போகிறது. அதோட ப்ரீக்குவலாக அந்த வால்யூம் எப்படி பெரியவா அருளரை பண்ணால் அதெல்லாம் எப்படி பண்ணாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காமகோட்டி மூலாம்நாய சர்வக்கிய பீட்டம், காஞ்சிபுரத்தில் இருக்கிற பீட்டம் மூலாம்நாய பீட்டம். அதில் பகவத்பாதாள் தான் முதல் பீட்டாதிபதி. அந்த பீட்டத்தோட பரம்பரையை பார்த்தோன்னா நம்ம முக்கியமாக ஒரு 4-5 பீட்டாதிபதி ஹிஸ்ட்ரியில் திருப்பி எல்லோரும் மக்கள் ஞாபகப்படுத்திப்பா. அதில் முக்கியமாக பகவத்பாதாள் நிச்சயமாக அவர் தான் முதல் பீட்டாதிபதி. பாரதத்துக்கே ரொம்ப முக்கியமான ஒரு சன்னியாசி அவர் ஞாபகப்படுத்திப்பா எல்லோரும் மக்கள். அதுக்கப்புறம் ஆத்ம போதேந்திராள், அதுக்கப்புறம் போதேந்திராள், அதுக்கப்புறம் மகாபிரிவா 68வது பீடாதிபதி, அதே மாதிரி புது பிரிவா 69வது பீடாதிபதி. இவாள்லாம் முக்கியமான பெரிய பெரிய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சொசைட்டிக்கு பண்ணதுனால அவளோட லைஃப் ஹிஸ்ட்ரியை எப்பயுமே மக்கள் ஞாபகம் வச்சுப்பா. அதே மாதிரி 68வது பீடாதிபதியை எடுத்துடலாம். பெரியவா கூட இருந்து நிறைய தர்ம காரியம் பண்ணவா நிறையா பேர் பெரியவா கூட இருந்திருக்கா. அது மாதிரி VRNT, வேத தர்ம சாஸ்திர பரிபாலன சபா, இது மாதிரி முக்கியமான சொசைட்டல் ரிஃபார்ம்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் பெரியவாவுக்கு ஒத்தாசையாக இருந்து பண்ணியிருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை ஐயங்கார், MS சுப்புலக்ஷ்மி அம்மா, ரா கணபதி அண்ணா, இந்த மாதிரி இவாள்லாம் முக்கியமான பக்தாள்கள்லாம் பெரியவா லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கா. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரா கணபதி அண்ணாங்கிற ஒரு முக்கியமான டிவோட்டி. அவர் பல பப்ளிகேஷன்ஸ் பெரியவா சொல்லி டைரெக்டாக சொல்லியே தெய்வத்தின் குரலை 7 வால்யூம் கம்பைல் பண்ணியிருக்கார். அது தவிர பல பப்ளிகேஷன்ஸ் அவர் எழுதியிருக்கார் நம்ம மடத்துக்காக. அந்த பப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் அவர் எப்படி எழுதினார், அதோட ஹிஸ்ட்ரி என்னெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம. அண்ணா கூடவே இருந்த வேதா டி ஸ்ரீதரன், அவரும் பப்ளிகேஷன் ஃபீல்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக இருந்திருக்கார். அவர் தான் இன்றைக்கி தெய்வத்தின் குரல் 8th வால்யூம், அதாவது ஆச்சாரிய சுவாமிகளின் அருளுரை அப்படிங்கிற பேரில் 8th வால்யூம் லான்ச் ஆக போகிறது. ஜூன் 10 பெரியவாளோட ஜெயந்தி அன்றைக்கி லான்ச் ஆக போகிறது திருப்பதியில். அதை பற்றியும் கடைசியில் சொல்லுவாள். ஆனால் இன்றைக்கி நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கணபதி அண்ணாவும் பெரியவாளோட தர்சன அனுபவங்கள், கணபதி அண்ணாவோட பயோகிராஃபி, ப்ளஸ் ஸ்ரீதர் அண்ணாவோட கணபதி அண்ணாவோட ஹிஸ்ட்ரி, ப்ளஸ் இந்த தெய்வத்தின் குரல் 8th வால்யூம் பற்றி பேக்ரவுண்ட். நமஸ்காரம் அண்ணா. நமஸ்காரம். சொல்லுங்க அண்ணா. ராகணபதி அண்ணா அப்படின்னா உடனே தெய்வத்தின் குரல் ஞாபகம் வரும். நம்ம மாதிரி காஞ்சி மட் அசோசியேஷன் இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி சத்யசாய் பாபா அசோசியேஷன் இருக்கிறவாளுக்கு சுவாமி புக்ஸு ஞாபகம் வரும். இந்த ரெண்டும் இருக்கிற வரைக்கும் அண்ணா பெயரும் நிலச்சிருக்கும். ஆமாம். ஆனால் அண்ணாவுடைய லைஃப்னா இதுக்கு நேர்மாற அந்த பெயர் நிலைக்கிறதுங்கிற ஆஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது பெயரை கூட தொடச்சிட்டு போகிற மாதிரி லைஃப் அவரோடது. அண்ணா நான் பார்த்தா யார் பார்த்தாலும் சரி பெரியவான்னு சொன்னால் உடனே தெய்வத்தின் குரல் ஞாபகம் வரும், நேச்சுரல். ஆனால் அண்ணா அந்த தெய்வத்தின் குரல் உட்பட எதுலேயுமே ஒட்டலை. We believe தெய்வத்தின் குரல் இஸ் an extraordinary work, no doubt. உண்மைதான். ஆமாம், பப்ளிஷராக நான் பார்க்குறேன். அது நினைச்சாலே மலைக்க வைக்கக்கூடிய உழைப்பு. ஆனால் அந்த உழைப்பில் அண்ணா இல்லை. அண்ணா was an ordinary person. He lived an ordinary life. அண்ணா பெரியவாளோட எளிமையை பற்றி சொல்லும்போது சொல்லுவா, அது ஏழ்மைன்னு சொல்லுவா. பெரியவாளோட எளிமையை ஏழ்மைன்னு சொல்லுவா. ருத்ரம் ருத்ரனை இப்போ சிவபெருமான தரித்திரன்னு சொல்றது. அது மாதிரி அது ஏங்கிறதுக்கு விளக்கம் பெரியவாளை பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா அண்ணா. அதே மாதிரி தான் மோரார்லஸ் அண்ணாவும் வாழ்ந்தா. அண்ணா கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸ் பெரியவாளை விட கூடுதலாக யூஸ் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். மற்றபடி ஆகாரம் கூட ரொம்ப கம்மி. ஆமாம், பெரும்பாலும் அவர் சாப்பிட்ட நாளை விட உபவாசம் இருந்த நாள் தான் ஜாஸ்தி. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. ஆமாம், அவர் கூட எனக்கு அசோசியேஷன்ங்கிறது அவரோட அனுகிரகம், வேற ஒன்றும் கிடையாது. அண்ணாவை பற்றி முதல்ல சொல்லணும்னா அவருடைய பர்த் அக்கா திரிபுர சுந்தரி, அடுத்தது 2வதா பிறந்தது பையன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தார். அதனால கணபதி நாமம். ஆமாம், அவர் கிளம்பினது பை சாய்ஸ் கிளம்பினார். ரிக்ஷா மிருத்யுன்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு போகணும்னு முடிவு பண்ணி கிளம்பினார். முன்னாலே எல்லாருக்கும் தகவல் சொல்லிட்டார். அது மாதிரி விநாயக சதுர்த்தி டு சிவராத்திரி அவருடைய லைஃப்.
அதே மாதிரி அவர் வந்து படிக்கும்போது ஸ்கூல் எஜுகேஷன் முடிக்கும்போது லங்ஸ் ப்ராப்ளத்தினால அவருக்கு வந்து படிப்பு கண்டினியூ பண்ண முடியல, 4 வருஷம் பிரேக். ஓகே. அதனால எல்லாருக்கும் வருத்தம், என்ன பண்ணுறது பையன் லைஃப் எப்படின்னு பேரண்ட்ஸுக்கு வருத்தம். அதுக்கப்புறம் பிஏ ஆனர்ஸ் ஜாயின் பண்ணார். அந்த பீரியடில் தான் அவர் வந்து ஃபஸ்ட் டைம் பெரியவாட்டை கூட்டின்னு போகிறான். பிலீவ் இட் ஆர் நாட், அந்த காலகட்டத்தில் அண்ணா ஒரு நாஸ்திகர். ஓகே. ஒரு பாரம்பரியமான மடத்தோட நெருங்கின குடும்பத்தில், அதுவும் 300 வருஷமாக வாத்தில் வந்து அம்பாள் பூஜை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவரோட லைஃப்பில். அது அம்பாள் பூஜை நடக்கிற வீடு அது. அந்த பூஜை பற்றி சொல்லுங்க நீங்கள். அம்பாள் வந்து இவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அவளே வந்து உட்கார்ந்தா. 21 தலைமுறை உன் குடும்பத்தில் இருப்பேன்னு சொல்லி உட்கார்ந்தா. கேரளாலேருந்து வந்தா. They were not ready to entertain that அம்பாள். பயந்துட்டாங்க, இது ஏதோ கேரளா மந்திரம் மாந்திரிகமாக திடீர்னு ஒருத்தவங்க கொண்டு வந்து தலையில் வச்சுட்டு உங்காத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன்றான், எப்படின்னு உள்ளேயே சேர்க்கல. அம்பாள் கனவுல வந்து கேட்டு அப்படி உள்ளே வந்தா. அது மாதிரி ஒரு ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பத்தில் பிறந்தவர், மடத்தோட நெருங்கின அசோசியேஷன். அவங்க அப்பா அவ்வளவு பயஸ் பர்சன். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, ராமகிருஷ்ணா மட்டு கூடயும் பழக்கம் உண்டு. ராமகிருஷ்ணா மட்டில் படித்தவர் அவர். அவருக்கு வந்து மந்திர தீட்சையெல்லாம் ஆயிருக்கு. அவர் தான் இவருக்கு முன்னால் பூஜை பண்ணிட்டு இருந்தார் அம்பாளை. ஆனாலும் அண்ணா நாஸ்திகராக இருந்தார். சரி. அந்த காலகட்டத்தில் தான் பெரியவாட்ட போகிறார். ஓரிருக்கையில் தான் அண்ணா பெரியவாளை முதல்ல பார்த்தா. போனாலே அருவருப்பு அண்ணாவுக்கு. சட்டை போட்டுக்காம நிற்கிறதே அவருக்கு வந்து பிடிக்கல. சரி. ஏன்னா பிஏ ஆனர்ஸ் ஸ்டூடெண்ட், இங்கிலீஷ் படிக்கிறவர். சரி. அந்த ஹோதால போயிருந்தார். அதை வந்து தடுத்தாட்கொண்ட புராணம்னு எழுதியிருக்க அண்ணா. அண்ணாவோட எழுத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆர்டிக்கிள் அது. எப்படி கேவலமா நினைச்சா பெரியவாளை அப்படி. இவர் இப்ப எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. அண்ணா நமஸ்காரம் பண்ணதே பிடிக்கல. எதுக்கு இந்த மாதிரி ஒரு காவி உடுத்தின்னு இருக்கிற பரதேசிக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னா அங்க எல்லாரையும் விட்டுட்டு பெரியவா வந்து அண்ணாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கா. சரி. இது என்னது ஒரு பொது இடத்துல இப்படி ஒருத்தனை வெறிச்சு பாக்குறது அப்படின்ட்டு பெரியவாளை உள்ளுக்குள்ள சபிச்சுட்டே இருக்கா அண்ணா. கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவர், இங்கிதம் தெரியாதவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். இவங்க ஏதோ பேச உட்கார்ந்தாங்க. பெரியவா யாரையுமே கவனிக்கல. யாரோ டிவோட்டிஸ் வந்துட்டு போறாங்க, யாரையுமே என்டர்டெயின் பண்ணல பெரியவா. பெரியவா பார்வை அண்ணா மேல மட்டும் இருக்கு. அண்ணா என்ன பண்றா, ஒரு மாதிரி கூச்சத்தினால நெளிஞ்சுட்டே அங்கேருந்து வெளியில வந்து சொகத்துக்கு இந்த பக்கமா இருக்கார். ரூமுக்கு வெளியில அப்படி நிக்கிறான். நின்னாலும் அவருக்கு ஒரு குறுகுறுப்பு. இப்ப என்ன பண்றது இந்த கிழம், எப்படி எட்டி பார்த்தா பார்வை இங்கதான் இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிவா கிளம்பும் போது வந்து ஒரு சிலர்லாம் சொன்னாலாம், பையன் ரொம்ப வீக்கா இருக்கான், உடம்பு சரியில்லை, பெரியவா பார்வை அவன் மேல பட்டிருக்குன்னா நன்னாயிடுவான். இப்படி எல்லாரும் சந்தோஷமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா அண்ணாவுக்கு மனசு பூரா ஒரு வெறுப்போட போறாங்க, ரிட்டர்ன் போறாங்க. தூங்கி எழுந்திருந்ததும் காலையில தான் அந்த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபீல் பண்ற அண்ணா. இவர் தான் எனக்கு எல்லாம், இவர் என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு வேத வாக்கு அப்படின்னு நினைக்கிற அண்ணா. அது எப்படி நடந்ததுன்னு அண்ணாவுக்கு தெரியாது. பெரியவா கனவுல வந்திருக்கலாம். முழுக்க 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 பெரியவாளோட கிரேஸ். அதுக்கப்புறம் அவர் கல்கியில வேலைக்கு சேர்ந்ததுமே வந்து பெரியவாளோட கிரேஸ். எப்படி நடந்ததுன்னே தெரியாம டிராமட்டிக்கா அவர் ஜாயின் பண்ணார். அவர் எழுதின முதல் புக்கு வந்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஃபினிஷ்ட் இட் இன் ஜஸ்ட் 18 days. 18 daysல படிச்சு முடிச்சு ரெடி பண்ணிட்டு சினாப்சிஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லி எழுத ஆரம்பிச்சிட்டார். அவரை வந்து கல்கி சதாசிவம் என்டர்டெயின் பண்றதே பெரிய அதிசயம். ஏன்னா இவர் இங்கிலீஷ் படிச்சவர், தமிழ் எழுத்தே கிடையாது. அது மட்டும் இல்லை, யார் வேணா ஜெய ஜெயசங்கரை எடுத்து படிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவருடைய பிற்காலத்திய எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, புக்ஸ், அதே மாதிரியே ஜெய ஜெயசங்கரும் இருக்கும். அவருடைய அந்த டெப்த்து, அந்த எழுத்து நடை எல்லாமே ஃபர்ஸ்ட் புக்கில் இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருந்தது. அது வந்து இயல்பாகவே அவருக்கு வாய்த்த ஒரு நடை. அண்ணாவுக்குன்னே உரித்தான ஒரு நடை. இது ஃபர்ஸ்ட் புக்லேயே தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ he was a natural writer. அப்போ நேச்சுரலாக அது இயல்பாக அவருக்குள்ளே இருந்தது. அதுக்கு முன்னால் அவர் எழுதினது இல்லைன்னாலும். அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்பில் வந்து குறிப்பிடத்தக்க நிகழ்வு அப்படின்னா வேறு புக்ஸ்லாம் இருந்தாலும் தெய்வத்தின் குரல் சொல்லலாம். அது வந்து எதுக்காக ஆரம்பித்தா அண்ணான்னா கல்கிக்காக ஆரம்பித்தா. கல்கியில் வந்து அருளுரை போடுறதுக்காக கம்பைல் பண்ண ஆரம்பித்தார். அது அப்படியே ஒரு பெரிய பிரவாகம் மாதிரி வந்தது. இதில் தெய்வத்தின் குரலில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னா,
அண்ணா மற்றவா நோட்ஸையும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கா. ஓகே. மற்றவங்களுடைய கேசட்ஸ் எல்லாம் கூட வாங்கி கேட்டிருக்கா. இதெல்லாம் செகண்டரி. அண்ணா எழுதின நோட்ஸ் எல்லாம் பெரியவா சொல்ல சொல்ல கையால் எழுதினது தான். அங்கே கேம்ப்லேயே ஆன் த ஸ்பாட். அவர் எதையும் ரெக்கார்ட் பண்ணலை. ஓகே. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தது ஃபேர் காப்பி எடுப்பார். ஓகே. அண்ணாவோட கையெழுத்து பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். அவர் அவசரமாக எழுதினாலும் சரி, உட்கார்ந்து நிதானமாக எழுதினாலும் சரி, அந்த எழுத்து யாருக்கும் புரியாது. சரி, ஓகே. சரி, ஓகே. ஏன்னா இந்த இடத்துல மோகனராமன் பிளேட் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அவர் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தவர். அண்ணாவுக்கு சர்வீஸ் பண்ணணும் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தார். அவர் பண்ண மெயின் ஒர்க் அண்ணாவோட கையெழுத்து பப்ளிஷர்ஸுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுத்தார். அவர் திருப்பி ஒரு காப்பி எடுத்தார். ஓகே. ஆமாம். அண்ணாவுடைய உழைப்புக்கு தெய்வத்தின் குரல் வந்து ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். என்னென்னா, தெய்வத்தின் குரல் வந்து முதல்ல நோட்ஸ் எழுதுவார், அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபேர் காப்பி எழுதுவார், அதுக்கப்புறம் டாபிக்லாம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் அதை எழுதுவார். ஓகே. என்னென்ன பார்ட் சாப்டர் எழுதுவார். அதுக்கப்புறம் மோகனராமன் வந்து ஃபேர் பண்ணதெல்லாம் வந்து ப்ரூஃப் படிப்பார். அப்புறம் அது கம்போஸ் ஆகும். தெய்வத்தின் குரல் முதல்ல லெட்டர் ப்ரெஸ்ஸில் தான் கம்போஸ் ஆச்சு. 6 வால்யூம்ஸ் லெட்டர் ப்ரெஸ்ஸில் கம்போஸ் பண்ணுவாங்க. அப்பப்போ ப்ரூஃப் வரும், அத்தனையும் ப்ரூஃப் படிப்பார். புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை ப்ரூஃப் படிப்பார், எராட்டா போடுவாங்க. எத்தனை எடிஷன் பண்ணாங்களோ அத்தனை எடிஷனுக்கு இப்படி அவர் ப்ரூஃப் படிச்சிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் லெட்டர் ப்ரெஸ்ஸில் கம்போஸ் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் அவருடையது என்னங்கிறது எனக்கு அவர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவ்வளவு உழைப்பு. அதே மாதிரி என்னுடைய அனுமானம் அநேகமாக அவர் வந்து நம்ம A4 பேப்பரில் கணக்கு போட்டு கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் பேஜஸ் எழுதியிருப்பாங்க ஐயா. அது குறைவாக தான் இருக்கலாமே தவிர கூடுதலாக இல்லை என்னுடைய எஸ்டிமேட். அந்த அளவுக்கு எழுதி குமிச்சது. அது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரியவா கிட்ட வந்து அந்த இன்டராக்ஷன் காலப்போக்கில் எப்படி ஆச்சுன்னா, பெரியவா வந்து நிறைய இவர் கூட இன்டராக்ட் பண்ணுறார், நிறைய விஷயங்கள் சொல்கிறார். முதல்ல அண்ணாவுக்கு அதனோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் நாள் போக்கில் புரிஞ்சு இது வந்து நம்ம வந்து லைஃப் ஒரு மிஷன்கிறது அவருக்கு புரியுறது. ஓகே. அதை ரொம்ப வந்து தெளிவாக ஸ்பஷ்டமாக சொன்னது சத்யசாய் பாபா. ஓகே. நீ வந்து யூ ஆர் கோயிங் டு டூ எ கிரேட் ஜாப். அது வந்து உபனிஷத்துக்கு இணையான ஒரு காரியம் நீ பண்ண போற கலியுகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உபனிஷத்துக்கு இணையான ஒரு வேலை. தெய்வத்தின் குரல் இது இப்போ சத்யசாய் பாபா கொடுத்த டிஸ்கிரிப்ஷன். அது அந்த மாதிரி ஒரு வேலை நீ பண்ண போற, உன் லைஃப் வந்து ஒரு மிஷன் அப்படின்னு. அப்புறம் தான் அண்ணா வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வர ஆரம்பிச்சா. அண்ணாவுடைய ஆசை வந்து சில விஷயங்கள் நியூஸ் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில சொல்ல வேண்டியில்லை. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு பெரியவா என்னெல்லாம் சொன்னாலும் அத்தனையும் தெய்வத்தின் குரல்ல போடணும் அப்படிங்கிறது அண்ணாவுடைய சங்கல்பம். ஓகே. பட் அதே நேரத்தில் அண்ணாவுக்கு வந்து எழுதுறது தெய்வத்தின் குரலாகவே இருக்கட்டும், அந்த வேலை நிறைய பேர் வரா. பெரியவா, சுவாமி, சத்யசாய் பாபா அந்த மாதிரி காரணங்கள்னால அவரை பார்க்கறதுக்குன்னு வராங்க. அவங்கள பார்க்கறது, அவங்களோட பேசுறது, இது எதுவுமே அண்ணாவுக்கு வேண்டி இருக்கல. ஓகே. பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அண்ணாவுக்கு பிடிச்சி பிடிக்காதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டிஸ்டன்ஸாக இது எதுவுமே வேணாம். அண்ணா வந்து தனியாக இருக்கணும்னு விரும்பினான். ஓகே. எழுத்து எதுவுமே அவர் பண்ணணும்னு விரும்பலை. ஒதுங்கி இருக்கணும், ஏகாந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா. அது ஒரு காரணம். அவருக்கு ஏதோ ஒரு வருமானம்னு ஒன்று வேணும், என்னமோ ஒன்று இந்த உலக வாழ்க்கைக்காக. அதுக்காகவும் அது ஒரு 2வது காரணம். அதுக்காகவும் ப்ளஸ் பெரியவா அனுமதி கொடுக்கல. ஓகே. மெயின் ரீசன் அதான். ஓகே. நீ எழுதணும், அவ்வளோதான். இவர் வந்து அண்ணா வந்து 2 தடவை பெரியவாட்ட சன்னியாசத்துக்கு பெர்மிஷன் கேட்டுட்டார். சரி. பெரியவா பதிலே சொல்லலை. 3rd டைம் அண்ணா வந்து ஒரு வெறியோட போகிறான். இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிறது பெரியவாளை, எனக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு போய் நமஸ்காரம் பண்ணதும் எனக்கு அப்படியே சொன்னாத. அந்த சித்தர் பாடல் நான் மறந்துட்டேன். அந்த பாட்டை பாடிட்டு இப்படியே சாஞ்சு பெரியவா மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தாளான்னா. அந்த கடைசி வரி என்னன்னா, ஏகாந்தமாய் இருக்கும் நாள் என்னாலோன்னு முடியும். இமயமலையில் உட்காந்துட்டு நான் தனியாக உட்காந்துட்டு தபஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சுற்றி வேற ஒரு 5-6 பேர் இருந்திருக்கா. அண்ணா இந்த ரிக்வெஸ்ட் வச்சப்போ பெரியவா அண்ணாவை பார்த்துட்டு கேட்டாலாம், நான் இங்கே ஆச்சாரியால் பேரை சொல்லி கதா காலக்ஷேபம் பண்ணி வயிறு வளர்த்துட்டு இருப்பேனா, நீ என்னடான்னா என்னை விட்டுட்டு தனியாக இமாலயாஸில் போய் உட்காந்து தபஸ் பண்ணி மோட்சத்துக்கு போயிடுவேன். இது பாரு, நான் உருப்பட மாட்டேன்,
உன்னையும் உருப்பட விட மாட்டேன் அப்படின்னு ராகமாக சொன்னாலும் அண்ணாவுக்கு பயங்கர ஆத்திரம். நம்ம எவ்வளோ சீரியஸாக கேட்டாலும் இந்த கிழவருக்கு ஜோக்கு தானா, எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டு இருக்கா பெரியவா அப்படின்னு ஒரே ஆத்திரம். அப்புறம் பெரியவா உள்ளே போயிட்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு அண்ணா எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கா. பெரியவா அங்கே வர அண்ணா எழுந்துறது நின்னாலாம். என் மேலே கோவமா அப்படின்னு கேட்டாலாம். பெரிய கோபம் தான், அது எப்படி வாயத்தை சொல்றது. அண்ணா கம்மு நின்று இருந்திருக்கா. அப்போ பெரியவா சொன்னாலாம், யோசிக்காத, உனக்கு ஒன்றும் புரியாது, சத் விஷயந்தான் எழுதுறோம்னாலும் எழுத பிடிக்கல, பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் எழுதின்றது, எதையும் யோசிக்காத, உனக்கு புரியாது, உன்னால் புரிஞ்சிக்கவும் முடியாது, புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்ட்டு போயிட்டாலும். இது வந்து அண்ணா லைஃப்பில் நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ரெண்டாவது, பெரியவா அண்ணாவில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, எல்லார் பார்வையிலையும் அண்ணா பெரியவா அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் தெரியும், அந்த பக்தி அதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் தெரியும். ஆனால் அதை தாண்டி இன்னொரு ரொம்ப சட்டில் ஆஸ்பெக்ட் ஒன்று உண்டு. அது என்னன்னா, பெரியவா வந்து ஒரு 13 வருஷமும் என்னமோ வந்து மட்டு விட்டு வெளியிலேயே சுற்றின்னு இருந்தா. ஓகே. இவர் கல்கியில் வேலை பார்த்த சமயத்தில் அண்ணாவுக்கு வந்து அந்த பீரியடில் எப்படி இருக்கும்னா, பெரியவா பார்க்காம இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இருப்பார், 1 மாதம் 2 மாதம் தாக்கு பிடிக்காது. அப்புறம் எனக்கு பெரியவா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சதாசிவத்தை சொல்லுவார். ஆமாம் ஆமாம், உடனே நீ கிளம்பு அப்படின்னு ஒரு கார் கொடுத்து அனுப்பிச்சுடுவார். சரி, இவர் போயிடுவார். அது அந்த பீரியடில் வந்து பெரியவா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆமாம் ஆமாம். இப்போ யாராவது ஒருத்தர் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இன்னார் போகிறாங்க, பெரியவா பார்க்க போயிருக்காங்கங்கிற தகவல். ஏதோ ஒரு காலத்தில் ஃபோன் இருந்தது கொஞ்சம், அது இல்லைன்னா லெட்டர் போஸ்ட் கார்டு போட்டு தெரிஞ்சுப்பா. அவள் எந்த ஊரில் போய் பெரியவா பார்த்தாங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த ஊருக்கு போய் அங்கே பெரியவா இருப்பாங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அங்கேருந்து எங்கே போனா பெரியவான்னு கண்டுபிடிச்சி அந்த டைரக்ஷனில் போய் பெரியவாவை பார்க்கணும். இது மாதிரி சில தடவை போகிறான்னா, ஒரு நாள் இதே மாதிரி போயிருக்கும்போது எங்கேயோ ஆந்திராவில் ஒரு பாழடைஞ்ச மண்டபத்து உள்ள பெரியவா, அது ஃபுல்லாக சிதிலங்கள், அதுக்குள்ளே படுத்துன்னு இருக்கா பெரியவா. ஓகே. இவர் வெளியில் நிற்கிறான்னா, ரொம்ப நேரம் வெயிட்டிங். ரொம்ப நேரம் கழிச்சு பெரியவா வந்தாலாம். அவர் நமஸ்காரம் பண்ணுறார். பண்ணது பெரியவா கேட்டாலாம், என்ன விஷயம், எதுக்கோசரமா வந்த அண்ணா? எமோஷனலாக சொல்லியிருக்கா, என்னால் பெரியவா பார்க்காம இருக்க முடியல. பெரியவா கேட்டாலாம், ஓ இந்த உடம்பு இதுதான் பெரியவாடோ அப்படின்ட்டு யூ டர்ன் பண்ணி உள்ளே போயிட்டாங்க. அண்ணா இதை என்கிட்ட சொல்லும்போது இப்படி காலை மடித்து அது மேலே கையை வச்சு உட்காந்து சொன்னான், என்னமோ தெரியலப்பா, எனக்குள்ளே ஒரு இழை அறுந்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பெரியவா பார்க்கணுன்னே தோணலை. எல்லாமே காரிய நிமித்தமாக போனது தான், பெரியவாளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் ஒரு தடவை கூட போகல. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை பெரியவா தர்ஷனுக்கு போயிருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட பெரியவா பார்த்தே ஆகணுங்கிற ஃபீலிங் எனக்கு அப்புறம் வரல அப்படின்னா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்பவம் இது. எந்த அளவுக்குன்னா, பெரியவா மகா சமாதி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி அண்ணாவை கூப்பிட்றா, வாங்க என் கூட வரலாம், என் கூடயே போயிடலாம், என் கூடயே போயிடலான்னு. அண்ணா வரல வரல வரலன்னு சொல்லிட்டா. ஜனவரி 8ஆம் தேதி ஃபைனலாக ஒரு மாமி வந்து உட்காந்துட்டு அழறாலாம், வாங்க நீங்கள் எப்படி தாங்கிக்க போகிறீங்களோ வாங்க, என் கார்லேயே போயிடலாம் அப்படின்னா பொலைட்டாக சொன்னாலாம், அம்மா நீ கிளம்பு, நான் வர்றதுக்கு இல்லை. உங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெரியவா அந்த உடம்பு இப்போ போயிடுது, அதனால பெரியவா செத்து போயிட்டேன் அப்படின்னு எல்லாரும் அங்கே உட்காந்து அழுதுன்னு இருப்பேன். நான் உங்களை யாரையும் ஒன்றும் தப்பாக சொல்லலை, உங்கள் இடத்துல இருக்கிறவா எல்லாரும் அப்படி தான் நினைப்பா. ஆனால் எனக்கு பெரியவா அந்த உடம்பு இல்லை. நான் அங்கே வந்து உட்காந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். ரைட்டோ தப்போ, நீங்கள் அந்த இடத்துல அப்படி இருக்கிறது தான் இயற்கையான விஷயம். நான் அங்கே வந்து உட்காந்து சிரிச்சா கடைசியில் எல்லாரும் பெரியவாளை பற்றி நினச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு, என்னடா இந்த பித்துக்குடி இங்கே வந்து உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கே அப்படின்னு என்னை பற்றி நினச்சிட்டு இருப்பேன். அது தேவையில்லை, அதனால நீ கிளம்பு, நான் வரலேன்ட்டேன். அதாவது அண்ணா பெரியவா அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த ரிலேஷன்ஸுங்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதே டிட்டாச்மெண்ட். கரெக்ட்பா. அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறதே டிட்டாச்மெண்ட். அதுவே அண்ணாவோட புக்கு எல்லாத்துலேயுமே எதுலேயுமே அண்ணா இல்லை. அவருடைய உழைப்பை பற்றி சொன்ன எந்த உழைப்புலையும் அவர் இல்லவே இல்லை. நீங்கள் இதை வந்து இந்த காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம், இப்போ நீங்கள் சொன்ன வரக்கூடிய புக்ஸில் முக்கியமான புக்கு காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம், அதில் எழுதியிருக்கா அண்ணா. பெரியவா வந்து எப்படி வாழ்ந்தாருன்னு எல்லாரும் சொல்லுவீங்க, சாஸ்திரப்படி வாழ்ந்தார்னு சொல்லுவோம், அது புரிகிறது. அவர் எப்படி இருந்தார்
அப்படிங்கிற அது இருந்தார் இருப்பு அப்படிங்கிறது கேள்வி கேட்டு அது இருப்பு நிலைங்கிறத இறந்த காலத்திலேயே சொல்ல முடியாது. ஏன்னா பெரியவா நித்திய வஸ்து அப்படின்னு சொல்லியிருப்பா. அது அண்ணாவுக்கு அதை நல்ல தெளிவாக புரிய வச்ச சம்பவம் இது. ஆந்திராவில் நடந்த சம்பவம். கடைசி வரைக்கும் அந்த அண்ணா பெரியவா அப்படிங்கிறது அந்த டிட்டாச்டு லவ், லவ் வித் டிட்டாச்மெண்ட், அதுதான் அண்ணா பெரியவா. அதே மாதிரி அண்ணா அவ்வளவு சின்சியராக வேலை பார்த்தாலே அந்த புக்கு ஒர்க்கு, அதுலேயுமே அண்ணா டிட்டாச்சாக தான் இருந்தான். அண்ணா வாழ்க்கை ஒன் லைன் சொல்லு அப்படின்னு சொன்னால் என்ன கேட்டால் தாமரை இலை தண்ணீர்னு சொல்லு. எதுலேயுமே அண்ணா ஒட்டலை, எதுலேயுமே ஒட்டலை. அவருக்குன்னு சொந்தமாக எதுவும் இருந்ததாகவும் நான் நினைக்கல. இதில் ரொம்ப அழகான ஒரு சம்பவம் நான் அண்ணாவை விளக்குறதுக்காக ஒன்று சொல்கிறேன். நானும் முந்தி ஒரு கம்பெனி வச்சுருந்தேன், சாரதான்னு, 2 பேர் சேர்ந்து நடத்தினோம். அதில் பார்ட்னர் இளங்கோவன், அவரும் நானும் ஒரு நாள் திருவான்மியூரில் அண்ணா இருந்துச்சு பார்க்க போயிருந்தோம். நமஸ்காரம் பண்ணதும் அண்ணா வேஷ்டி கொடுத்தாருங்க. அவருக்கு 2 வேஷ்டி கொடுத்தாரு, எனக்கு ஒரு வேஷ்டி. அவர் எப்பயுமே வேஷ்டி கட்டுறவர். நான் ஆஃபீஸுக்கு பேண்ட்டு போட்டுட்டு வர்றேன். ஸோ எனக்கு ஒரு வேஷ்டி, ஆற்றுல மட்டும்தான் வேஷ்டி கட்டுவேன். எனக்கு ஒரு வேஷ்டி, அவருக்கு 2 வேஷ்டி. எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரே குறுகுறுப்பு. அண்ணா பிரம்மச்சாரி, நம்மெல்லாம் இல்லறத்தை சேர்ந்தவங்க, நம்ம தான் அவரை கவனிச்சுக்கணும், நம்ம தான் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும், அவர் என்ன நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரே கூச்சத்தோடு வாங்கிட்டு பொலைட்டாக கேட்டேன், அண்ணா எதுக்குன்னா இதெல்லாம் எங்களுக்கு பண்ணுறீங்க, நாங்கள் தானேண்ணா உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இளங்கோ பிரியமாக தரேன் வாங்கிக்கோப்பாங்க. சரி வச்சுட்டு அப்பயும் ஒரு கூச்சம் குறையில, அண்ணா நான் இதில் ஒரு வேஷ்டி யாருக்காக கொடுத்துடட்டுமாண்ணா. அண்ணா பட்டுன்னு சொன்னால், இளங்கோ அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், அது இப்போ உன்னோடது, அது நீ என்ன பண்ணா எனக்கு என்னப்பா, இது கொடுத்துட்ட பொருள் இல்லை, அவர்கிட்டயே இருந்த பொருளையும் அவர் அப்படி தான் இருந்தார். அது எதுவுமே தன்னோடதுன்னு நினைக்கல, இன்க்ளூடிங் தட் பாடி, எதையுமே தன்னோடதுன்னு நினைக்கல. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு நேர்மாறா அவருடைய லைஃப் ஹைலி டிசிப்ளின்ட். ஓகே, ஒன்றுமே என்னோடது இல்லை, ஆனால் அந்த எல்லா விஷயத்தையும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், கடைசி காலத்தில் புக்ஸே இல்லை, அவர் நிறைய புக்ஸ் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் புக்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் எல்லாத்தையும் அங்கங்கே அனுப்பி விட்டுட்டார். மீத கொஞ்சம் புக்கு டீப்பாயில் இருந்தது. ஓகே, அந்த புக்கு வரிசையாக இருக்கணும், அது வருஷம் மாறக்கூடாது. சரி, 2வது புக் எடுத்தால் 2வதாக தான் வைக்கணும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவார் எல்லாமே. அந்த ஜன்னல் கதவை திறக்கிற நேரம் உட்பட எல்லாமே ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். அந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருப்பார். ஆனால் அது எந்த வேலையிலையும் எதுலையும் அவர் ஒட்டலை. போத்தார் ஈக்குவலி ட்ரூ. அவர்கிட்ட பணம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, சம்பாதிக்கவும் இல்லை, அவர் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி யாரும் பணம் கொடுக்கல, அதை பற்றி அவர் அலட்டிக்கலை. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அது பணம் பேசின அமௌண்ட் கொடுக்கணும், நாக்கு தவறக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒருத்தர் நிறையவே ஏமாத்தினார், நான் பெயர் இந்த மாதிரிலாம் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இட் இஸ் ஓகே, ரொம்ப பேர் ஏமாத்தலை. ஆனால் அண்ணா ரொம்ப பணம் சம்பாதிக்கலை. அண்ணாட்ட ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக கிடையாது. ஏப்பா, சைக்கிள் கூட கிடையாது. நிறைய நாள் யாராவது டிவோட்டீஸ் ஓசு சவாரி கொடுப்பாங்க, ஹையர் பண்ணிட்டும் போயிருக்கார். ஹையர் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் வசதியும் கிடையாது அண்ணாவுக்கு. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பணமே தேவையில்லைங்கிற அளவுக்கு ரொம்ப 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 ஒரு எளிமையான வாழ்க்கை. உணவும் எளிமை, உடை எளிமை, எல்லாமே எளிமை, அந்த அளவுக்கு வாழ்ந்தவர். எகைன் இதுக்கு நேர்மாறாக இன்னொன்று என்னென்னா, தனக்கு தான் அது, மற்றவங்களுக்கு அப்படிலாம் அவர் நினைக்கல. அவர் கொடுக்குற தான தர்மம் இருக்கே, அதெல்லாம் அன்லிமிட்டெட். இன்னொன்று அதில் சொல்கிறது என்னென்னா, பைசாவை அவர் ஒரு பொருட்டாவே நினைக்கலன்னாலும் அந்த பைசாவை மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை அவ்வளவு தூரம் ஸ்ரத்தையாக பண்ணுவார். ஏன்னா பணங்கிறது லக்ஷ்மி, அந்த மரியாதையோடு பண்ணுவார். அவருடைய தேவைன்னா, நான் ரொம்ப நம்பவே முடியாத விஷயம் கண்ணார பார்த்துருக்கேன், லாஸ்ட் டே வரைக்கும் அவர் அந்த போஸ்ட் கார்டை விடலை. மொபைல் ஃபோன் காலத்துலேயும் போஸ்ட் கார்டு தான். 2012 ஆமாம், 2012 வரைக்கும் போஸ்ட் கார்டு தான். அந்த போஸ்ட் கார்டுலேயும் விசேஷமாக என்ன சொல்லணும்னா, நம்ம இன்லன் லெட்டரில் எழுதுகிற விஷயத்தை அவர் போஸ்ட் கார்டில் முடிச்சுடுவார், அதுக்குள்ளேயே முடிச்சிடுவார் அவர். ஓகே, அந்த அளவுக்கு தனக்கான செலவு அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு பேர் மினிமம். அதே நேரத்தில் அந்த பணத்தை மற்றவாளுக்காக ஸ்ரத்தையாக செலவு பண்ணுறது இருக்கு இல்லையா, ரொம்பவே ஸ்ரத்தையாக செலவு பண்ணுவார். எஸ்பெஷலி கோஷாலா,
வேத பாடசாலை. தனக்கு வர்ற வருமானத்தில் இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருவார். ரெண்டுத்துக்கும். அது போக பேப்பரில் வர்ற ஏதாவது ரிக்வெஸ்ட் ஆடு வரும் இல்லையா, கஷ்டப்படுறவா அவளுக்கு பணம் செலவு பண்ணுறதையும் குறையே வைக்க மாட்டார். யாராவது போய் ஏதாவது விசேஷம் பத்திரிகை வச்சா எந்த விசேஷத்துக்கும் போகிறதில்லை. அவர் வந்து சன்னியாசி இல்லை, ஆனாலும் குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அந்த காலத்தில் போனார். அதுக்கப்புறம் போகிறத நிப்பாட்டிட்டார். சத்யசாய் பாபா போகாதன்னு சொல்லிட்டார். அது சொன்ன விதமே விசேஷம். ஒரு கல்யாணத்துக்காக போகிறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டிருக்கா அண்ணா. அப்போ பாபா திட்டினாராம், நைஷ்டிக்கு உனக்கு எதுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறேன். அந்த நைஷ்டிக்கிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அண்ணாவுடைய வாழ்க்கை என்னென்னா நைஷ்டிக பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார். அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் சுவாமியே கொடுத்துருக்கார். அது கல்யாணம் மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டார். ஆனாலும் பத்திரிகை வச்சானா அவளுக்கு பணம் கொடுப்பார். அங்கே எல்லாருக்கும் கொடுத்துருவார். அவருக்கு வந்து வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல சந்தோஷம் ஜாஸ்தியாக இருந்தது. இன்னொன்று அந்த பணத்தை வச்சு அவர் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. ஏன்னா அவருக்கு தேவைகளே கிடையாது. வருமானம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு தேவைகளும் கிடையாது. நான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் கொஞ்ச நாள் கூடவே இருந்து பார்த்துனோம், நானும் அந்த இளங்கோவனும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆள் போட்டு மேனேஜ் பண்ணோம். திவ்ய வித்யா ட்ரஸ்ட்லேருந்து ஆள் போட்டாங்க. அப்படிலாம் இருந்த காலத்தில் ஒரு பையனை யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பையன் வந்து ஸ்டார்டட் பணம் எடுக்க ஆரம்பித்தான். அண்ணா சரி சரி எங்களுக்கு தெரியாது. அண்ணா ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறார், அவன் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு பர்ஸில் இருந்து அப்பப்போ 500 ரூபா நோட்டை எடுத்து வச்சுப்பான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறார். எனக்கு கோபம் வந்தது. வந்து என்ன பிரயோஜனம், அண்ணா அப்படி தான் வாழ்ந்தார். அவருக்கு அந்த 500 ரூபாய் 1000 அந்த பணம் அங்கேயே இந்த ரோட்டில் பர்ஸை போட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி கப்போர்டில் வச்சுருப்பார். ஓகே, அது மாதிரி கப்போர்டில் வச்சுருப்பார். அவருக்கு வந்து அந்த பணத்தை வந்து அதாவது பணம் லக்ஷ்மி மதிக்கணும் அந்த அளவில் மரியாதை இருந்ததே தவிர அது தன்னுடைய உடைமை, தனக்கு தேவை, வச்சுக்கணும், மதிக்கணும் அப்படின்னு அண்ணா நினைக்கல. அது இது வந்து அண்ணா கிட்ட பார்த்தா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு அதிசயமாக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னு நினச்சா ஆனால் ஹைலி டிசிப்ளின்டு. எழுதுறது உட்பட எதுலேயுமே அவருக்கு நாட்டம் இல்லை. விசிட்டர்ஸை என்டர்டெயின் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக நாட்டம் இல்லை. ஆனால் அவ்வளோ தூரம் மதித்து பேசின்னு இருப்பாள். ஓகே, எழுதுறதுன்னா அவரை மாதிரி அவ்வளவு சின்சியராக. அந்த எழுதுறதுல ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்னென்னா, நான்லாம் டேபிள் சேர் போட்டு உட்காந்து தான் கம்ப்யூட்டர் ஒர்க்கு எழுதுகிற வேலை எந்த வேலைனாலும் பண்ணுறோம் நம்ம. அண்ணா டேபிள் சேரில் உட்காந்து எழுதினது ரொம்ப குறைவு. தரையில் உட்காந்துப்பார், மடியில் பேடு வச்சுட்டு எழுதுவாள். அப்பா, இப்படி எழுதுறவாளுக்கு சீக்கிரம் கூன் விழுந்துடும். ஆமாம், அண்ணாவுக்கு கூன் விழலை. அண்ணா முதுகு வந்து இப்படி இருக்கும். அதே மாதிரி அவர் சாப்பாட்டுக்கு அது திரும்ப ஒட்டடை குச்சி. அண்ணா சொல்லணும்னா ஒட்டடை குச்சி. ஆனால் அவருடைய இந்த தேக பலம் இருக்கு இல்லையா, அதையும் நான் பார்த்துருக்கேன். சாப்பாடு கிடையாது, ஸ்டாமினா, ஒட்டடை குச்சி, ஆனால் ஸ்ட்ராங் பாடி. நான் சில நேரம் புக்கு அவர் எடுக்கிற அந்த லாவகம் சொல்லுவா இல்லையா, அதை பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக எடுப்பார். அது எடுக்கிறது அப்படி உருவுறது ஸ்ட்ரென்த் இல்லாதவங்களால அவ்வளோ ஒரு ஹெவி வால்யூமாக அப்படி ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. ஒரு நாள் நான் விட்னஸ் பண்ண ஒரு சம்பவம் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். மல்லாக்க படுத்துட்டு இருக்கா லாஸ்ட் டேஸில், ஐ திங்க் 2010 or 9. அப்போ வந்து ஒரு புக்கு என்னதான் வாங்கிட்டு வர சொன்னோம். அதில் எனக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் காமிக்கிறதுக்காக மல்லாக்க படுத்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த இடது பக்கத்தால் இப்படி பார்த்துட்டு வலது பக்கத்தால் பக்கம் பிரித்து இப்படி ஒரு பிடிச்சிட்டு இப்படி புரட்டி வேகமாக புரட்டுறான். எனக்கா ஒன்றுமே இல்லாமல் படுக்கையில் இருக்கிறவர், நோயாளியாக படுக்கையில் இருக்கிறவர், இது எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயினுவஸாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பதைக்கிறேன். அண்ணாட்ட எந்த மாற்றமும் இல்லை. ஒரு 10 நிமிஷம் தேடி எடுத்து எனக்கு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அதை நான் பண்ணி பார்த்தேன். அண்ணா பண்ணா மாதிரி நான் பண்ணி பார்த்தேன். கை விண்டு வலிச்சுது. அதான் அண்ணாவோட ஹெல்த். அண்ணா சாப்பிடலைங்கிறத பார்க்குறோம். ஹி வாஸ் மெயின்டைனிங் த பாடி. எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் அண்ணாவை பற்றி எல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன புரியும் அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு புரியும். ஒன்றுமே புரியல, அது என்னமோ வாழ்ந்தது, அவ்வளோதான். ஓகே, அதுவும் இந்த லாஸ்ட் டேஸில் வந்து வயிற்று வலியை பற்றி சொல்லுவார். வயிற்று மேலே லாரி ஏறி நிற்கிற மாதிரி இருக்குன்னு.
அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த மூஞ்சை பார்த்தா அதுக்கு நேர் விரோதமாக இருக்கும். ஓகே, சரி. இந்த அன்றலர்ந்த தாமரைன்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி இருக்கும். அவர் சொல்லும் போதெல்லாம் அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார், நானும் பெருசாக சிரிப்பேன். இவ்வளோதான். அதுக்கு எனக்கு வந்து ஐ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ணா ஃபார் சம் டைம். ஆனால் எனக்கு அவர் புரிஞ்சிக்க முடியல. அதான் உண்மை. எனக்கு புரிஞ்ச அண்ணா அப்படிங்கிறது அவர் ஏதோ ஒரு பர்பஸ் பண்ணணுங்கிறதுக்காக வந்தார், முடிச்சார், போனார். அதுவும் அவர் போன விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியம். என்னென்னா எனக்கு பத்திரிகையிலலாம் பத்திரிகை மேலேயே ஒரு மாதிரி இருக்குது. அது வந்து சிவராத்திரி என்று சிவமந்திரத்தை உச்சரித்தவாறே அப்படின்னு அது என்னமோ ஒரு ரித்தமிக்காக எழுதுகிற மாதிரி எழுதியிருந்தாங்க. சரி. உண்மை நடந்தது என்னென்னா, அது வந்து அண்ணா வந்து அக்காத்தில் இருந்தார். அக்கா வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அண்ணா வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருந்தார். அப்போ வந்து பல்ஸ் டவுன். அது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு சக்திவேலுக்கு. எங்களுக்கே ஒரு டவுட்டு, அண்ணா வந்து ஏகாதசி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கிளம்புவார் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே. ஆனால் வைகுண்ட ஏகாதசி போது போகலை. நெக்ஸ்ட்டு சிவராத்திரியாக தான் இருக்கும். அண்ணா வந்து என்ன பண்ணிட்டா, எல்லாம் வந்து யாருக்கு என்ன கொடுக்கணும், ஃபோட்டோ எவ்ரிதிங் எல்லாமே கொடுத்தார். எங்களுக்குலாம் ஒரு ஃபோட்டோ கொடுத்தார், லேமினேட்டட் ஃபோட்டோ. தான் ஃபோட்டோ பேர் எதையுமே வந்து எங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க விரும்பாதவர். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், தெய்வத்தின் குரலையே அண்ணா தான் பேரை போட்டுக்க விரும்பலை. அது வந்து பெரியவா சம்பந்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டான். ஓகே ஓகே. அது பெரியவாளோட கிரேஸ் அப்படிங்கிறதுக்காக. தெய்வத்தின் குரல் தன்னோட ஒர்க்குலாம் அண்ணா என்றைக்குமே நினச்சதில்லை. ஓகேயா? அதை மாதிரி. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ கொடுத்தார். உங்களுக்காக அன்பு பிரார்த்தனை அப்படின்லாம் எழுதி ஃபோட்டோலாம் கொடுத்துருந்தார். அது காலம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சிலர் நெருக்கமானவாளுக்கு மட்டும் கொடுத்துருந்தார் சக்திவேல்கிட்ட. அதுக்கப்புறம் காரியம் யார் பண்ணணும், துரை தான் பண்ணார். துரை தான் பண்ணணும். அது காரியம் பண்ணுறதுலையும் அண்ணாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஓகே. அக்கா ரொம்ப வருத்தப்படுவா, அக்கா மனசு நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தார். எல்லாம் முடிக்கும் போது தெரிஞ்சு போச்சு கிளம்ப போகிறாருன்னு. அப்போ சிவராத்திரி அன்னைக்கு ஈவினிங் வந்து காலையிலேருந்து பாத்ரூம் தூக்கின்னு தான் போகணும். ரொம்ப வீக்கு. போயிட்டு வர நிறைய தடவை போகிற வழக்கத்தை விட ஜாஸ்தி. அதாவது உடம்பு வந்து சக்கையாக பிழிஞ்சிட்டான். இருந்த இத்தினூண்டு ஆகாரம் தண்ணி அதெல்லாம் கூட மொத்தமாக வெளியேற்றிட்டான். சரி. வெளியேற்றிட்டு ஜன்னலை வந்து மூட வேணான்ட்டான், திறந்தே இருக்கட்டும். அப்புறம் மெதுவாக இப்படி படம் ஜன்னல் வெட்ட வெடி வரைக்கும் இப்படியே வரிசையாக இப்படியே பார்த்துட்டு இருக்கா. சக்திவேல் பக்கத்தில் உட்காந்து பல்ஸ் பார்க்குறாரு. பல்ஸ் டவுனாக இருக்குது. அப்போ மது கூட இருக்கார். மது சீக்கிரம் போய் அக்காவை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் குமரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாரு. மது கீழே போயாச்சு, நோபடி நியர். அப்போ உயிர் பிரியறது. சக்திவேலை பார்த்து மெதுவாக சொல்கிறார், பை பை, அவ்வளோதான். இதுதான் அவரோட மரணம். நான் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த நேரத்தில் கிளம்புறது முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் டாக்டர்லாம் அக்கா வந்தாங்க, டாக்டர் வந்தாங்க, இதெல்லாம் அப்புறம். ஆனால் அந்த கிளம்புற நேரத்தில் சக்திவேல் அதிகம் அவர் சொல்லியிருக்காரு முன்னாலேயே, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சக்திவேல்கிட்ட சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். இங்கே என்னன்னா, சக்திவேலுக்கு வந்து அண்ணா கூட இருக்கிறதுலையே உடன்பாடு கிடையாது. அவருக்கு அண்ணாவுக்கு அவர் அளவுக்கு சர்வீஸ் பண்ணதுன்னு யாருமே கிடையாது. அப்படி பண்ணவர். ஆனால் அவர் மனசு பூரா யோகி ராம் சுரத்குமார் மேலே. யோகியார் இங்கே போன்ட்டார். அவருக்கு அது பிடிக்கல. நான் உங்கள்கிட்ட தானே வந்து நீங்கள் இன்னொருத்தட்ட அனுப்புறீங்க அப்படின்னு அவர் மனசு பூரா வருத்தப்பட்டு இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய மகாத்மா கிட்ட யோகியார் அனுப்பிச்சிருக்கார், நம்ம அவருக்கு சர்வீஸ் பண்ணணும், அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. அது பார்த்து பார்த்து பண்ணுவார். ஆனால் அவருக்கு அண்ணா கூட இருக்கிறது பிடிக்கல, யோகியார் கூட இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஆர்வம். அது மாதிரி இருந்தாலும் அந்த பீரியடில் ஒரு நாள் அண்ணா சொல்லியிருக்காரு, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், யாராலையும் மாற்ற முடியாதுன்னு. அது கடைசி நேரத்தில் தான் புரிஞ்சுது. அது மாதிரி ஒரு லைஃப் அண்ணா வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல விரும்புகிறது எல்லாமே என்னென்னா, அது அவ்வளவு சின்சியராக, அவ்வளவு கடுமையான உழைப்பு, பார்த்து 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 எல்லாம் பண்ணுவார். ஆனால் எதுலேயுமே அண்ணா இல்லை, எதுலேயுமே இல்லை. தன்னோட புக்ஸு உட்பட எதுலேயுமே அண்ணா இல்லை, எதுலேயுமே ஒட்டலை. அது வந்து என்னால் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம் நாங்கள். ஆனால் எங்களால் நம்ப முடியல, இந்த மாதிரி ஒருத்தரால் வாழ முடியுமா அப்படிங்கிறது எங்களால் நம்ப முடியல. அண்ணான்னு நான் இதை தான் ரொம்ப விசேஷமாக சொல்லுவேன். இது அண்ணா எவ்வளோ புக்ஸ் எழுதியிருப்பா, என்னெல்லாம் எழுதியிருப்பா? தெய்வத்தின் குரல் சேர்த்தா கிட்டத்தட்ட 40 வரும். 40 புக்ஸ் எழுதி. ஒரு சில டைட்டில் சொல்ல முடியுமா? சிலது மெயின் தெய்வத்தின் குரல் சுவாமி. சுவாமிங்கிறது சத்யசாய் பாபாவோட பயோகிராஃபி. ஓகே. அதுக்கப்புறம்
அன்பு 60, அறிவு 60, லீலா நாடகசாயி, அற்புதம் 60 இப்படிலாம் சில புக் சாய்பாபா பற்றி எழுதியிருக்காரு. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக தீராத்த விளையாட்டு சாயின்னு இதெல்லாம் வந்து சாய்பாபா பற்றின புக்ஸ். இதில் பியூட்டி என்னன்னா பெரியவா பற்றி அண்ணா அதிகம் எழுதினதில்லை. ஓகே, தெய்வத்தின் குரலையே கம்பைல் பண்ணியிருக்கா. ஆனால் பெரியவா பற்றி அண்ணா அதிகம் எழுதினதில்லை. எழுதியிருக்கார். சில புக்ஸ் இருக்கு, மைத்ரீம் பஜத்தை, மகா பெரியவாள் விருந்து, கருணை காஞ்சி கனகதாரை, இந்த மாதிரி சில புக்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறது காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். ஓகே, அது என்ன சொல்லுவேன்னா, அதாவது அண்ணா வந்து தெய்வத்தின் குரலையே தொகுத்திருந்தாலும் பெரியவா பத்தி ஜாஸ்தி எழுதல. ஆனா அது அந்த குறைய நிவர்த்தி பண்ற மாதிரி வட்டியும் முதலமா எழுதின புக்கு. பெரியவாளை வந்து அண்ணா எப்படி அனுபவிச்சா, அந்த பிறந்த தேதியிலேருந்து நேரத்திலேருந்து அவர் பேர், பிறந்த ஊர், பூர்வாசிரம பேர், சன்னியாசிரம பேர், இப்படி ஒன்றுன்னா அவரோட பாதம், சரணம், ஒன்னொன்னா அனுபவிச்சு எழுதின புக்கு. அண்ணா வந்து பெரியவா பற்றி எழுதின புக்கில் நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். அது போக வேறு சிலர்லாம் எழுதியிருக்கிறது. அம்பாள் பற்றி காமகோட்டி, ராமகோட்டி, அப்புறம் அம்பாள் பற்றி காமாட்சி கட்டாட்சி, ஸ்ரீமாதா, இதை மாதிரி சில நவராத்திரி நாயகியில் ரொம்ப குறிப்பாக என்ன சொல்லணும்னா, அது தொடராக தான் வந்தது. அந்த பீரியடில் வந்து ஒரு முன்னுரை ஒன்று எழுதினா, முகவுரை என்கிற முக்கிய உரைன்னு. அது வந்து அதாவது இந்த ஆன்மீக தேடல்ல இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து அந்த குழப்பம், தத்துவ விஷயங்கள்ல ஏற்படுற குழப்பம், பக்தி தத்துவம் இரண்டுக்கும் இடையில ஏற்படக்கூடிய அந்த முரண்பட்ட சிந்தனைகள்னால வரக்கூடிய குழப்பம், இதெல்லாம் அட்ரஸ் பண்ற மாதிரி. நவராத்திரி நாயகனுடைய முகவுரை என்கிற முக்கிய உரை வந்து அண்ணாவுடைய எழுத்துல ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி அப்புறம் காமகோட்டி, ராமகோட்டி, போதேந்திராள் பற்றினது, போதேந்திராள் பயோகிராஃபி. எனக்கு வந்து அண்ணாவோட எழுத்து எல்லாரும் தெய்வத்தின் குரல் சுவாமி சொல்லுவாங்க, அதெல்லாம் அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய பார்வையில் முக்கியமாக தெரியும். எனக்கு முக்கியம்னா காமகோட்டி, ராமகோட்டி அண்ட் காற்றினிலே வரும் கீதம், மீராவோட பயோகிராஃபி எழுதியிருக்கா. இது ரெண்டுமே அண்ணா இன்ட்யூட்டிவாக எழுதினா. இன்ட்யூட்டிவாக எழுதினா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். அண்ணாவுடைய ஒர்க்கு சீஃப் என்ன அப்படின்னா இந்த ரெண்டை தான் நான் சொல்லுவேன். என்னால் இந்த ரெண்டு புக்குமே படிக்க முடியலைங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுறேன். சரி, ஓகே. அவ்வளவு எமோஷனலான புக்கு. அவ்வளவு எமோஷனலான புக்கு. போதேந்திரா லைஃப்லாம் என்னங்கிறது நான் வந்து அதுக்கு முன்னால் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, இந்த ஒரு இவ்வளோ வருஷம் ஒரு போர் சூழல்லையே இருந்தது இந்தியா. கிட்டத்தட்ட ஒரு 700-800 வருஷம். அப்பெல்லாம் வந்து எத்தனையோ சத்திரியர்கள் வந்து அழிஞ்சு போனாங்க. அதனாலதான் தென்னாட்டில் இந்த அளவுக்காவது கொஞ்சம் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, கோவில்கள்லாம் மீந்திருக்கு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். காமகோட்டி, ராமகோட்டி படிச்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அது ஒரு காரணம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. சத்திரியர்களுடைய தியாகம் வந்து மறுக்க முடியாத உண்மை. ஆனா அங்கங்க தோன்றின மகான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணின ஒர்க் அன்பேரலல். போதேந்திராள் பண்ண வேற, போதேந்திராளும் ஸ்ரீதர ஐயாவாலும் வந்து இந்த பக்தி பயிரை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் மருதாநல்லூர் சுவாமிகள் வந்து அதை வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி, ஒரு சம்பிரதாயமா, பஜனை சம்பிரதாயம் அப்படின்னு உருவாக்கினார். இந்த வேலை தான் வந்து இங்க கல்ச்சரை வந்து ரீட்டைன் பண்ணது தென்னிந்தியாவில். அந்த மாதிரி எல்லாம் புரிய வச்சது அண்ணாவுடைய ஒர்க்கு. வந்து அந்த அண்ணாவோட புக்குக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், பெர்மனன்சி வேல்யூ சொல்லுவேன். என்னன்னா, நீங்க மற்ற புக்கு உதாரணமா தெய்வத்தின் குரல் இருக்கு, தெய்வத்தின் குரல் படிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது பழைய புத்தக கடைக்கு போடுவோமா? போடவே மாட்டோம். இன்னைக்கு சுவாமிகள் வச்சு பூஜை பண்றாங்க. அது காரணம் என்னன்னா, அதுதான் பெர்மனன்சி வேல்யூ. தெய்வத்தின் குரல் வந்து நம்ம கூடவே இருக்கணும், அந்த வேல்யூ அதுக்கு உண்டு. அது மாதிரி அண்ணாவோட புக்ஸ் எல்லாத்துக்குமே உண்டு. அதை வந்து நம்ம கூடவே வச்சுட்டு இருப்போம், தூக்கி போட்டுற மாட்டோம். ஒரு தடவை படிச்சாக்க பத்தாது, திரும்ப படிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி அந்த காரணம் என்னன்னா, இப்போ போதேந்திராலே எடுத்துட்டோம்னா வெறும் பயோகிராஃபியோட நிற்காது. போதேந்திராள் வந்து ஏன் போதேந்திராள், ஏன் அந்த ஒர்க்கு, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கும். கரெக்ட். அது அண்ணாவுடைய எழுத்துல ரொம்ப பெரிய விசேஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். சரி, நீங்க எப்படி அண்ணா கிட்ட வந்தேன்? அண்ணா பற்றி முதல்ல நான் கேள்விப்பட்டதுதான் ரொம்ப விசேஷம். சொல்லுங்க. நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தேன். ஓகே. அப்போ ஒரு நண்பர் கூட ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர்,
அவர் வந்து சுவாமி விவேகானந்தர்னு ஒரு புக்கு ரா கணபதினு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அதுதான் சுவாமிஜி பற்றின ஒரு ஆத்தென்டிக் பயோகிராஃபி. அது படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ நான் தங்கி இருந்த கிராமத்தில் ஒரு வில்லேஜில் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தர்கிட்ட அந்த புக்கு இருந்தது. பார்த்தேன். நான் கொஞ்ச நாள் படிச்சுட்டு தரட்டுமா? 20 ரூபாயெல்லாம் பெரிய விஷயம். அந்த காலத்தில் பெரிய தொகை. ஏன்னா எங்களுக்கு சம்பளம் கிடையாது, எங்கள் செலவுகளை அரசு சேர்த்துக்கும், அவ்வளோதான். ஸோ நான் இரவல் வாங்கி படிக்கிறேன். என்னுடைய பழக்கம் என்னென்னா புக்கு வாங்கினா அட்டையிலேருந்து ஆரம்பிக்க மாட்டேன். இப்படி ஏதாவது ஒரு பக்கத்தில் புரட்டும். சரி. ரேண்டமாக 1 or 2 pages படிப்பேன். அதுக்கு கண்டென்ட்ஸ் பார்ப்பேன். படிக்க முடியுமா, எப்படி இருக்குது, என்ன விஷயம், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் நான் இது படிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவேன். அந்த புக்குக்கு என்னோட ரேட்டிங்கில் வந்து 0 இல்லை -ல் போயிடுது. சரி, ஓகே. அண்ணாவுடைய சுவாமி விவேகானந்தர் புக்கு ஸ்ரீதரனோட ரேட்டிங்கில் -ல் இருந்தது. என்ன ரீசன்னா அவருடைய எழுத்து எனக்கு பிடிக்கல. ஜவ்வா எழுத்துன்னு போகிறது. அதுவும் சுவாமி விவேகானந்தர் நான் புரட்டின பக்கம் பரிவ்ராஜகரா போகிறார் இல்லையா, அந்த பார்ட்டு அது பார்த்தா எனக்கு இன்னும் விவேகானந்தர் வந்து தெய்வத்தை விட பெரியவர் மாதிரி ஒரு வர்ணனை இருந்தது. எனக்கு அது உடன்பாடாக இல்லை. இதெல்லாம் படித்தா விவேகானந்தர் வந்து மனசு எங்கேயோ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிடும். எனக்கு விவேகானந்தர் வந்து ஒரு வழிகாட்டி, அவர் என்னை இன்ஸ்பயர் பண்ணுறவராக இருக்கும். இதை படித்தா விவேகானந்தரை பற்றி நான் என்னெல்லாமோ மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும். இந்த புக்கு நான் படிக்கப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நியாயமான தார்மீக கோபம் வந்தது அண்ணா மேல. எவனோ கண்ட புக்கு போடுறவன்லாம் எளிமையாக மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறான். இப்படி ஒரு நல்ல விஷயம், சத் விஷயம், ஆன்மீக விஷயம் எழுதுகிற ஒரு பெரியவர் ஏன் இப்படி கஷ்டமான மொழிநடையில் எழுதணும்? நான் அடுத்து என்னை சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, விஜயபாரதம் எடிட்டராக. போனது இவரை நேரில் பார்க்கணும், இவர்கிட்ட சண்டை போடணும். நல்ல விஷயம் எழுதுறவங்க எளிமையாக எழுதுங்கன்னு இவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன். தென் விஜயபாரதம் வந்து டோட்டலி ஃபர்காட். அவரை மீட் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டேன், அவ்வளோதான். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கழிச்சு ஒரு புக்கு பிரிண்டிங் விஷயமா திவ்ய வித்யா ட்ரஸ்ட்லேருந்து வராங்க. அப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபுல் டைம் ஒர்க்கராக இருக்க வேணாம், வெளியில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவு எடுக்கிறேன். அப்போ அவங்க வராங்க. வர்றவர் எனக்கு தெரிஞ்சவர் தான். அவர் இந்த புக்கு பிரிண்டிங் விஷயம் உங்கள் ஹெல்ப்புக்காக வரேன்னாரு. விஜயபாரத்துலேருந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் எல்லாம் கைட் பண்ணி விட்டுட்டேன். இது நான் வெளியில் போகிறேன்னு எனக்கு கொடுப்பீங்களா, நான் பிரிண்ட் பண்ணி தரேன், யார் பண்ணால் எனக்கு என்ன, வேலை முடிஞ்சால் சந்தோஷம் ஸ்ரீதர் பண்ணிக்கோங்க நீங்கன்னாரு. அப்புறம் அந்த புக்குக்காக, அவரோட புக்கு பிரிண்டிங்காக திவ்ய வித்யா ட்ரஸ்ட்டில் போடுறாங்க இல்லையா, பப்ளிஷ் பண்ணுற புக்ஸ் நான் பிரிண்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிறதுக்காக நான் அண்ணாவை பார்க்க போகிறேன். அப்போ கூட எனக்கு இந்த நினைப்பெல்லாம் வரல அதிகம், அவரை பற்றி இப்படிலாம் நினச்சோன்னு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தா புக்கு பிரிண்டிங் இல்லை. புக்கு பிரிண்டிங்கிறது வெறும் வியாபாரம். ஆனால் அதை தாண்டி நான் என்னமோ அண்ணாட்ட ஒட்டிக்க ஆரம்பிச்சிட்டேன். புக் பிரிண்டிங்க்கும் அண்ணாவுக்கு சம்மந்தமே கிடையாது. அது வெறும் ரூபானா பைசா சம்மந்தப்பட்டது. அது திவ்ய வித்யா ட்ரஸ்ட்டோட. ஆனால் எனக்கு அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக அண்ணா மேலேன்னு வந்துடுது. அந்த பீரியடில் ஒரு ஃப்ரெண்டு ஆஃபீஸில் சுவாமி விவேகானந்தர் புக்கை பார்த்தது எனக்கு அழுக வந்தது உண்மையிலேயே. நம்ம இந்த புக்கை பார்த்தப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ அண்ணாவை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சோம். இப்போ எப்படி இருக்கும் அண்ணா கிட்ட அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேராக அங்கேருந்து ராமகிருஷ்ணா மட்டும் போனேன். சுவாமி விவேகானந்தர் புஸ்தகம் வாங்கினேன். பிலீவ் இட் ஆர் நாட், அன்றைக்கி நைட்டே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன். காலையில் கூட படித்து முடிச்சுட்டேன், நைட்டு முழிச்சு. இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த புக்கு படித்தது. அண்ணாவோட ஃபஸ்ட்டு புக்கு நான் படித்ததும் அதுதான். ஓகே, இல்லை சாரி, ஃபஸ்ட்டு புக்கு அது இல்லை, காஞ்சி முனிவர் நினைவு கலம்பம். அதுக்கப்புறம் நடந்தது இது. ஓகே, படித்ததுக்கப்புறம் அண்ணாவை பார்க்க போயிருந்தப்போ சொன்னேன், இது மாதிரி உங்களை பற்றி நினச்சேன்னா சுவாமி விவேகானந்தர் நேற்று நைட்டு படித்து முடிச்சிட்டேன்னா அப்படின்னு. பார்த்துட்டு அண்ணா வந்து சிரிச்சுட்டே சொன்னான், பரவாயில்ல, என்னை பற்றி வசதியாக தான் நினச்சிருக்கேன். சொந்தக்காரன் ஒருத்தனை சொல்லி சொன்னார், அவன் என்ன சொல்லுவான்னா, உங்கள் புக்குக்குள்ளே படம் வச்சு நடு ரோட்டில் தூக்கி போட்டாலும் யாரும் சீந்த மாட்டாங்கன்னு சொல்லுவான். அவனை விட நீ பெட்டராக தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு இப்போ நினச்சாலும் சிரிப்பு வரும் அண்ணா. இது அதுக்கப்புறம் இது அந்த பிரிண்டிங் நான் போனேன் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு காஞ்சி முனிவர் நினைவு கலம்பம். ஓகே, காஞ்சி முனிவர் நினைவு கலம்பம் தான் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்த ஃபஸ்ட்டு புக்கு. அதுதான் நான் படித்த அண்ணாவோட முதல் புக்கு. ஓகே,
அதில் ஒரு சூப்பர் விஷயம், அண்ணா யாருங்கிறது எனக்கு அப்போவே புரிய வச்ச விஷயம். அப்போ தான் இன்டராக்ஷனே ஆரம்பம். ப்ராபப்ளி தட் வாஸ் மை செகண்ட் மீட். ஓகே. அண்ணாவை நான் செகண்ட் டைம் பார்த்தது எந்த வருஷம் இருக்கும்? 95 அந்த பீரியட். ஓகே. அப்போ வந்து அந்த புக்கு கொடுக்கும்போது அண்ணா சொல்கிறேன், புக்கு வந்து எல்லாம் முடிச்சாச்சு, டைப் செட் பண்ண பேஜஸ் கொடுத்துட்டாங்க, ஃபில்ம் எடுக்கணும். அந்த ராப்பர் வந்து டிலே ஆகும் அப்படின்றார். ஃபோட்டோ இதெல்லாம் டிலேலாம் வேணாம், நான் பண்ணிக்கிறேன் கொண்டாங்க. டைப் செட் இன்னும் வரல, நான் பண்ணிக்கிறேன் கொண்டாங்க, நானே ப்ரூஃப் படிச்சிடுறேன். நம்பிக்கையாக கொடுத்தார். அது கலர்லாம் பிரிக்கணும், 4 கலர் கம்ப்யூட்டர் மாதிரிலாம் இப்போ கிடையாது, ஸ்கேன் பண்ணணும், ஆஃப்செட் அதெல்லாம் இருந்தது. ஸ்கேன் பண்ணும்போது இந்த கலர்லாம் இது இப்படி இப்படி போடுங்க, ஸ்க்ரீனு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்போம். நான் பண்ணிக்கிறேன் எல்லாம் அப்படின்றேன். அப்போ அண்ணா சொல்கிறா, என்னோட பேர் ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரி போடு. சரி. அது காரணம் சொன்னார், பெரியவா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா தான் வாங்க போகிறா. ஆனால் ஆத்தருடைய பெயருக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, அதனால என் பேர் நல்லா தெரியணும். சரி நான் போட்டுடுறேன். வாங்கின்னு வந்து அவர் பேர் ரொம்ப நல்லா தெரியணுங்கிற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில் அவர் பேரும் பேக்ரவுண்டும் ஒன்றாயிடுது. ஓகே, அது பேரே தெரியாத மாதிரி ஆயிடுது. சரி, ஓகே. அந்த பீரியட் நாங்கள் அப்போ பிரிண்ட் பண்ணது எல்லாமே சிங்கிள் கலர் மிஷினில். 3வது கலர் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பேக்ரவுண்டும் நேமும் மெர்ஜ் ஆகிடுச்சு, ஒரே கலர் ஆகிடுச்சு. ஓகே ஓகே. என்ன பண்ணேன், பேப்பர் பிரிண்டிங் எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணேன்னு புரியல. சலோ புக்கு பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், எடுத்துகிட்டு அண்ணாட்ட கொண்டு போகிறேன். சரி, தப்பு என்னோடது. கொண்டு போய் 2 காப்பீஸ் அவர்கிட்ட கொடுக்குறேன். கையில் வாங்கி பார்த்தேன், என் பேரை ப்ராமினெண்ட்டாக போடணும்னா என் பேரே தெரியாத மாதிரி போட்டுட்டியே. சிரிச்சுட்டே சொன்னான். சரி, அண்ணா வந்து என் மனசு வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கேஷுவலாக எடுத்துட்ட மாதிரி எனக்கு தோணலை. அண்ணாவோட சிரிப்பு வந்து அவ்வளோ யதார்த்தமாக இருந்தது. ஓகே. அது ஒரு பொருட்டாகவே நினைக்கல. ஓகே. அவர் பேர் இல்லைங்கிறது அவருக்கு ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாவே இல்லை. அப்படியும் அப்படிதான் அப்படின்னு எனக்கு தோணிச்சு. அண்ணா அப்போ தான், அதான் என்னோட 3rd விசிட். ஓகே. 3rd டைம் அண்ணாவை நான் பார்க்குறது. ஸோ அதனால எனக்கு ஒன்றுமே தெரியாது அவரை பற்றி. இவ்வளோ நேச்சுரலாக இருக்கு ஒரு சிரிப்பு. ஏன் இவருக்கு வருத்தம் இல்லை, கொஞ்சம் கூட கோபப்படலை. மேபி என்கிட்ட கோபத்தை காட்ட வேணாம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அவரோட சிரிப்பு நேச்சுரலாக இருந்தது, என்னால் நம்ப முடியல. தென் அப்புறம் அண்ணாவை பார்க்கும்போது புரிஞ்சது, அந்த பேரெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதனால எனக்கு முதல்லையே காமிச்சது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட புக்கிலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் அண்ணா அப்படிங்கிற. எதையுமே எடுத்துக்கல அண்ணா. சூப்பர். இப்போது இந்த வேத பிரகாசனத்தில் இந்த தெய்வத்தின் குரல் இப்போ நீங்கள் 8th வால்யூம் கொன்ற பொருள், இதோட கண்டென்ட்ஸை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? அப்புறம் எப்படி நீங்கள் கேம்பில் போய் பெரியவாட்ட காமிச்சல், அதுக்கு எப்படி பேர் எப்படி பெரியவா மாற்றி சஜஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் பற்றி சொல்லுவோம். இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ நாங்கள் போடுற புக்ஸுக்கு ஒரு பேக்ரவுண்ட் உண்டு. இது அதாவது நாங்கள் என்னமோ பண்ணுறோம், இதெல்லாம் செகண்டரி. இந்த நினைவு கதம்பத்தில் ஒரு கொட்டேஷன் இருக்கும், அண்ணா எழுதியிருப்பா புது பெரியவாளை பற்றி. ஆச்சாரியாளோட பாதத்தை நாட்டில் வெவ்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை பண்ணது மகா பெரியவா. ஆமாம். அதே மாதிரி பெரியவாளோட பாதம் சந்தனத்தில் ஒரு பாடசாலையில் பிரதிஷ்டை பண்ண ஏற்பாடாச்சு. அதுக்கு செப்பேடு சில அந்த இதெல்லாம் வந்து முறைப்படி எல்லாம் பண்ணி வச்சது புது பெரியவா. அந்த பிரதிஷ்டையெல்லாம் ஆனதுக்கப்புறம் புது பெரியவா சொன்னாலும், ஆச்சாரியால் பாதத்தை நாடு முழுவதுலேயும் மகா பெரியவா பிரதிஷ்டை பண்ணால் மகா பெரியவா பாதத்தை அது தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணின்றது அப்படின்னா. அது மாதிரி இப்போ வர்ற புக்ஸ் எல்லாமே அது அவரோட சங்கல்பப்படி வருது. ஓகே. இதில் நாங்கள் ஒன்றுமே இல்லை. முதல் விஷயம் எப்படி ஆரம்பமாச்சுன்னா, இந்த டெல்லியில் ஒரு டிராக்டர் ஊர்வலம் நடந்தது இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். அப்போ வந்து 2 பெண்கள் பெயர் டூல் கிட்டுன்னு ஒரு வார்த்தை வந்தது. ஆமாம். 2 பெண்கள் சொன்னாங்க. அப்போ நேச்சுரலாக பெண்ணுன்னா உடனே ஒரு இறக்கம் வரும். என்னப்பா அப்படின்னு. அது வரக்கூடாது, அவ்வளவு பெரிய படுபாதகமான தேச துரோக செயல். அப்போ இதுல வந்து நான் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. பெரியவா அண்ணா கான்வர்சேஷன்ல பெரியவா சொல்லியிருக்கிறது. பெரியவா ஒரு விஷயம் சர்வ நிச்சயமா சொல்றேன், பெரியவாளை விட பெரிய அஹிம்சாவாதி யாரும் இல்லை. கரெக்ட். ஆனா
பெரியவா ஹஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் வயலன்ஸ். ஓகே. ப்ராப்பர் வயலன்ஸ் எங்கே யார் பண்ணணுமோ தண்டனை ரூபத்தில் அது நடந்தே ஆகணுங்கிறதுல தெளிவாக இருப்பான். நிறைய அக்கேஷன்ஸில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் 71 வாரும்போது ஹனுமான் சாலிசா லட்சக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி பார்டர் ஏரியாலையும் சோல்ஜர்ஸ் மத்தியிலையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கா பெரியவா. அந்த மாதிரிலாம் பெரியவா வந்து அரசன் தண்டனை கொடுக்க வேண்டிய பொசிஷனில் இருக்கணுங்கிறது எப்பயுமே ஆதரிக்கிறவா. ஓகே. அந்த சட்டம் அதனுடைய கடமை அதெல்லாம் ஆதரிப்பா. அதுதான் சாஸ்திரம் சொல்லுவா பெரியவா. அது பெரியவா ஒரு தடவை அண்ணா கிட்ட பேசிட்டு இருந்தது இந்த மாதிரி இந்த தண்டனை கொடுக்குற விஷயம் பற்றி பேசிட்டு இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பார்ட் அண்ணா என்கிட்ட சொன்னது, அதை நான் எழுதினேன். அது என்னன்னா, திடீர்னு ஒரு பேச்சு வாக்கில் கேட்குறேன், ராம விஷ்ணுவோட அவதாரம், கிருஷ்ண விஷ்ணுவோட அவதாரம். ஆனால் இந்த 2 பேருக்கும் இடையில எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பார்த்துருக்கியோ நீ அப்படின்னு ஆரம்பிச்சாள். அண்ணா வந்து சொக்கி போயிடுவான். இப்போ என்னமோ பெருசாக பேச போகிறா பெரியவா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கவனிக்க ஆரம்பிச்சாலும். இவன் பட்ட பகலில் பிறந்தான், அவன் நட்ட நிஷியில் பிறந்தான். ஆமாம். இவன் அரண்மனையில் பிறந்தான், அம்மா அப்பாவோட வளர்ந்தான். அவன் காராகிரகத்தில் பிறந்தான். பிறந்ததுமே பிறந்த இடத்த மட்டும் இல்லை அம்மா அப்பாவையே மாற்றின்ட்டான். இப்படி நிறைய வரிசையாக சொல்லிகிட்டே வரான். இவன் வந்து வசிஷ்டர்கிட்ட உபதேசம் கேட்டுட்டான். ஆனாலும் வனவாசத்துக்கு போது ஒவ்வொரு ரிஷியாக போய் 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 பார்த்து எல்லார்ட்டையும் உபதேசம் கேட்டுட்டான். அவன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு குருகுல வாசமே சரியாக அமையலை. அவன் குருக்கிட்ட பாடம் படிக்க போனானா குருவுக்கு அனுகிரகம் பண்ண போனானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு குருகுல வாசம் அவனுக்கு. அதுக்கப்புறம் உபதேசம் யார்கிட்டையும் அவன் கேட்டுக்கல. நான் என்ன பண்ணுறேனோ அதுதான்டா உபதேசம்னா அவன். அதுதான் கீதை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். நிறைய சொல்கிறான், எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் 2 பேருக்கும் 100% ஒத்துமை பார்த்தியோ. அண்ணா சொக்கி போய் கேட்டுட்டு இருக்கான். ஒன்றும் தோணலை, மைண்ட் டோட்டலி பிளாங்க். கவனிச்சதில்லை பெரியவா, நீங்களே சொல்லுங்க. பொம்மை நாட்டி ராட்சசத்தனம் பண்ணுறான்னா தட்சணமே அவளை கொண்டுடு அப்படின்னு சொல்றா. 2 பேர். இவன் தாடகையை கொன்னான், அவன் பூதனையை கொன்னான். என்ன இன்சைட் இல்லை இது. அண்ணா வந்து நிறைய சொன்னான், அது பெரியவா நிறைய சொன்னாப்பா, எனக்கு மறந்து போச்சு, இவ்வளோதான் ஞாபகம் இருக்குன்னு சொன்னா. அதில் எனக்கு 4-5 தான் ஞாபகம் இருந்தது. எவ்வளோ பொருந்துறது பாருங்க. இதை எழுதிட்டு சொன்னேன், பொம்பளைங்கிறவ ராட்சசியா இருந்தா அவளை கொல்றது அரசனோட தர்மம். மகா பெரியவா சொல்லியிருக்கா, ராமன் வாழ்க்கையில் நடந்தது, கிருஷ்ணன் வாழ்க்கையில் நடந்தது, அதனால இவங்களை பொம்பளையா பார்க்காதீங்க அப்படின்னு எழுதினேன். இது சிலருக்கு சும்மா ஃப்ரெண்ட்ஸு சிலருக்கு தான் அனுப்புவேன். அதை பார்த்துட்டு மோகனராமன், நான் அப்போ சொன்னேன் சர்வீஸ் பண்ணவர், அவர் அளவுக்கு யாரும் பண்ணல. அவர் சக்திவேல் 2 பேர் தான் அண்ணாவுக்கு அவ்வளோ பண்ணான். அவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போட்டார். நீ ரொம்ப நாள் உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்கா அண்ணா, நீ அதெல்லாம் எழுது, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அண்ணா கூட இருந்தவா எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும்னா. எனக்கு அதில் தயக்கம். அண்ணா வந்து எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போனவர், அவரை பற்றி நம்ம எழுதணுமா? அவருக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். அவருக்கு பிடிக்காது, செய்யணுமா வேணாமா, ரொம்ப தயக்கம். அப்புறமா எழுதினேன், அண்ணா என் உடைமை பொருள் அப்படின்னு எழுதினேன். அதுதான் இப்போ நந்தவனத்தில் ஓராண்டின்னு புஸ்தகமாக போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு புக்கு. இது வரவும் இந்த தொடர் எழுத எழுத அண்ணா கூட இருந்த ஒரு 4-5 பேர் எங்களுக்குள்ள நிறைய இன்டராக்ஷன் ஜாஸ்தியாச்சு. எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு, அடிக்கடி பேசணும், ஏதாவது பண்ணணும். இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னா www.raganapati.com வெப்சைட், GANAPATI.com அப்படின்னு ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம். அதில் 25 புக்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ணாவோட புக்ஸ். யாரும் ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அண்ணா புக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கிறவங்க அங்கேருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஈஸியாக டவுன்லோட் பண்ணி டைரக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு வசதியோடு போட்டிருக்கோம். இது 2வது நடந்தது. அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை என்னன்னா, அண்ணா கிட்ட 2 வால்யூம் தெய்வத்தின் குரலுக்கான மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்தது. பாக்கி இருந்தது 8-7 தவிர இல்லையா? 7 போக அவருக்கு வந்து போதும்னு விட்டுட்டார். அவ்வளோதான். ஓகே ஓகே, மங்களாரத்தி பாடிட்டார் மொத்த தெய்வத்தின் குரலுக்கு. ஆனால் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்ததுங்கிறது உண்மை. நாங்கள் அவரோட புக்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது நாங்கள் ஒரு 3 பேர் தான். ஓகே. ஆனால் அது மேனுஸ்கிரிப்ட் எதையுமே பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒன்றையுமே பார்த்தது கிடையாது. சொல்கிற வேலையை செய்வோம், அவ்வளோதான். எனக்கு இப்போ அதெல்லாம் பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்தது. தெய்வத்தின் குரல் 2 வால்யூம்ஸ் கொண்டு வந்தா என்ன அப்படின்னு அதை தேட ஆரம்பித்தேன். அவர் புக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கடலூர் ஆரம்பித்ததும் நாங்கள் தான். ஓகே.
ஆனால் எதுவுமே பழசு எதுவும் ஞாபகத்திலும் இல்லை, எதுவும் கிடைக்கவும் இல்லை, மேனுஸ்கிரிப்ட் கிடைக்கவே இல்லை. ஆனாலும் புக்கு ஆரம்பிச்சாச்சு, தெய்வத்தின் குரல் போடணுங்கிற ஒரு சங்கல்பம் அது தானாக வந்தது, நம்மோடது இல்லை. தெய்வத்தின் குரல்னா என்னன்னு யோசிச்சு பார்த்தேன். தெய்வத்தின் குரல்னா பெரியவா. டு மீ 99% தான் பெரியவா, 1% அண்ணா. ஓகே. இந்த 99% 1% சேர்ந்தா தான் தெய்வத்தின் குரல். அப்போனா பெரியவா சொன்னது ராகணபதி என்ன கம்பைல் பண்ணது என்ன இருக்கு, அது அத்தனையுமே தெய்வத்தின் குரல் தான். கரெக்ட். அப்படின்னு ஏற்கனவே பிரிண்ட் ஆன வேற சில புக்ஸில் இருக்கிறதையெல்லாம் எடுத்து தெய்வத்தின் குரலாக போடலாம் அப்படின்னு கேட்டேன். இவங்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷம், அது போடலாம். எனக்கு வந்து பர்சனலாக எமோஷனல் ஒரு பாண்டேஜ் இருக்கிற புக்கு வந்து காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். அண்ணா வந்து பெரியவாளை பார்த்தா சொன்னேன், வித் வெஞ்சின்ஸ் எழுதியிருக்காரு. அப்படி ஒரு வெறித்தனமாக பெரியவா 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 அப்படின்ட்டு அனுபவித்து எழுதின புக்கு அது போடணும். அதுதான் நாங்கள் முதலாக பிரிண்ட் பண்ண புக்கு அண்ணாவுக்கு. நான் சொன்ன மாதிரி முதலாக நான் படித்த புக்கும் அதுதான், காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். ஸோ அது போடணும். இப்போ எனக்கு இந்த தெய்வத்தின் குரலையும் இந்த காஞ்சி முனிவர் நினைவு கதம்பத்திலையும் எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒத்துட்டாங்க. அண்ணாவோட நடை படிக்கிறது, தெய்வத்தின் குரல் பெரியவாளோட நடைனா, தெய்வத்தின் குரல் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். தெய்வத்தின் குரல் கண்டென்ட்டை விட அந்த லாங்குவேஜ் அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ சுகமாக இருக்கும் அந்த பெரியவா லாங்குவேஜ். அவருக்கே உரித்தான ஒரு நடை. ஆனால் எத்தனை பேரோட அடுத்த ஜெனரேஷன் குடும்பத்தில் படிக்க முடியும்? முடியாது. அதே மாதிரி தான் காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம். அண்ணா அவ்வளோ அனுபவிச்சு எழுதியிருக்கா. டஃப் லாங்குவேஜ், கிட்டத்தட்ட 65 கொட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் அப்படியே அடுத்த ஜெனரேஷன் அனுபவிக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் சிம்பிளிஃபை பண்ணணும், வேற வழியே கிடையாது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, லாங்குவேஜ் சிம்பிளிஃபை பண்ணால் டைல்யூட் ஆகிடும், கண்டென்ட் டைல்யூட் ஆகிடும். ஸோ ரெண்டுக்கும் இடையில ஒரு பேலன்ஸ் கொண்டு வரணும். அதனால என்ன பண்ணணும், சில வார்த்தைகள் சில ஃப்ரேசஸ் எல்லாம் அப்படியே விட்டு எடிட் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணால் உடனே அடுத்த ஜெனரேஷன் எல்லாரும் எங்கே போவாங்கன்னா கூகுளுக்கு போவாங்க. கரெக்டு. இப்போ அனுஷ்டாதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா உடனே கூகுளில் தேடுவாங்க. கூகுள் நல்ல விஷயமும் இருக்குது, அல்லாத விஷயமும் இருக்குது. அங்கே போகக்கூடாது, யாரும் அங்கே போய் தேடக்கூடாது. அதனால பின்னால் கிளாசரி அண்ட் நோட்ஸ் நாங்களே கொடுத்தோம். இதை மாதிரி ஒர்க் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல, நம்ம மிஷன் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு இறங்கணும். இது மாதிரி இந்த 2 புக்கு, நந்தவனத்தில் ஓராண்டி அண்ணாவை பற்றின புக்கு, அதுக்கப்புறம் யோசனை வந்து காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம், அதுக்கப்புறம் இந்த 8வது வால்யூம் எடிட்டிங் ஆரம்பித்ததும் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்தது. தெய்வத்தின் குரல்னு அண்ணா பெயர் வச்சானா அது அந்த குரல்ங்கிறது அது முக்கியமான வார்த்தை. தெய்வம்ங்கிறது பெரியவாளை குறிக்கிறது. அது எப்படி வேணா இப்பயும் அந்த தெய்வம் அதே தான், அதில் மாற்றம் இல்லை. பெரியவா சொன்ன விஷயம் தான் நம்ம வைக்கிறோம். ஆனால் குரல் நம்ம வைக்கல, குரலை எடுத்துட்டோம். அதை வந்து இப்போத்திய லாங்குவேஜுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், ரீடிங் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், உரைநடையாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதை குரல்னு சொல்கிறது தப்பு. அதனால பால பெரியவா போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்டோம், இது என்ன பண்ணுறது, பெரியவா வேறு ஏதாவது பெயர் கொடுங்க அப்படின்னா அவர் ஒன்று ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரைன்னு வச்சுக்கலாமா, ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரையே இருக்கட்டும் அப்படின்னா அந்த பெயர் வச்சும் பெரியவா ஸ்ரீமுகமும் கொடுத்துருக்கா. இது இப்போ இந்த கிளாசரி அண்ட் நோட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்ந்து அதுவெல்லாம் வந்து எல்லோரும் பார்க்கும்போது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, பெரியவா லாங்குவேஜ் அண்ணா கம்பைல் பண்ணதான் நாங்கள் மாற்றிருக்கோமே, ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு தெரிஞ்சு யாரும் தப்பாக நினைக்கல, அபச்சாரமாக நினைப்பாங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்படி யாரும் நினைக்கல. இப்போ இங்கிலீஷ்க்கெலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அது மாதிரி நீ தமிழில் வந்து வேறு ஒரு லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணியிருக்க, அவ்வளோதான், 4 பேருக்கு விஷயம் போய் சேரணும் தானே பண்ணுறோம் அப்படின்னு எல்லோரும் பெருமைப்பட்டாங்க. பெரியவாளே நினைக்கலையே, உங்களுக்கு இப்போ பேரும் கொடுத்துட்டாரு. ஆமாம். அப்புறம் இந்த இன்டராக்ஷன் போது நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன புஸ்தகம் கொடுத்தேன். அது வந்து சுவாமி ஓம்காரானந்தர் பண்ண ஒரு புக்கு, திருக்குறள் பற்றின புக்கு, திருக்குறள் தியானம்னு பாக்கெட் சைஸ். ஓகே. அது ஒரு நாளைக்கு ஒரு குறள் மீனிங்கோட, அந்த வேதத்தில் திருக்குறளுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தப்படுத்தி. அது அவருடைய மேக்னம் ஓப்பஸ். பார்த்தா தெரியாது. அதாவது திருவள்ளுவர் காலத்துக்கு முற்பட்ட சம்ஸ்கிருத ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொரு திருக்குறளுக்கு ஈக்குவல் போட்டு பண்ணியிருக்காரு. அது பாக்கெட் சைஸ் புக்காக போட்டிருக்காங்க.
அந்த புக்கு நான் இந்த நண்பருக்கு கொடுத்தேன். அவர் இதை பார்த்துட்டு இப்படி சொன்னார், ஆனால் தெய்வத்தின் குரல் 8th வால்யூம் யோசிச்சுட்டு இருக்கீங்களே, இது மாதிரி தெய்வத்தின் குரல் போட்டால் எப்படின்னா இருக்கும் அப்படின்னா. பெரியவா வந்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயம் வந்து மைண்டை ஓப்பன் பண்ணுறாரு. அது தினசரி பெரியவா தியானம் அப்படின்னு அந்த புக்கு போட்டோம். அப்புறம் எனக்கு ஒரு வருத்தம் எல்லார் பேர்லையும் உண்டு. குறிப்பாக ஒரு படம் நான் பார்த்ததில் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பெரியவா வந்து ஒரு முஸ்லீம் நண்பரை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அது வந்து பெரியவாவோட ஒரு சர்வ தர்ம சமபாவம் எப்படி என்டர்டைன் பண்றாரு ஒரு முஸ்லீம் கூட. அவரை தொட முடியாது இல்லையா? இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க எல்லாரும் நான் பெரியவாளை பத்தி உயர்வா பேசணும், எழுதணும் அப்படின்னு என்னெல்லாமோ பண்றாங்க. ஒரு குக்டப் விஷயங்களா நிறைய வருது. அவங்களுடைய சின்சிரிட்டி புரியுது, அவங்களுக்கு விஷயம் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு என்னெல்லாமோ பண்ணுறாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் கூட ஒரு இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டியில் இருக்கும் அண்ணா வந்து ஆரம்ப காலத்தில் பெரியவா பற்றி சொன்ன 3 சம்பவங்கள் அதை நான் ஒரு பத்திரிகையில் கொடுத்தேன். அப்புறம் அதை போடாதீங்கன்னு சொன்னேன். அவங்க ஆன்லைன் எடிஷனில் போட்டாங்க. அது எனக்கே என்னெல்லாமோ வேறு வெர்ஷனில் வருது. இப்போ நின்று போயிடுது, முந்தி வந்துட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. இந்த ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களுக்கு வந்து பக்தி இருக்கு, புரியுது, அவங்களுக்கு விஷயம் இல்லை. அதனால விஷயம் அண்ணா கம்பைல் பண்ண அனெக்டோட்ஸ் பெரியவா வாழ்க்கையில் அதை விட ஆத்தென்டிக்னு வேற எதையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு 85 அனெக்டோட்ஸ் மைத்ரின்னு ஒரு புக்கா போட்டிருக்கும். இது இந்த புக்ஸ், அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, தினசரி பெரியவா தியானம், ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை, காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம், மைத்ரி. இதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த புது பெரியவா சொன்னேன்ல, பெரியவா பாதுகா தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணிட்டுருதுன்னு, அது மாதிரி 100% தானாகவே எங்கள் மூலமாக வெளிவர்ற புக்கு அது வந்து பாரதிய சமுதாய கட்டமைப்பின் ஆணிவேர் அப்படின்னு. இது வந்து என்னன்னா, இந்த ஒர்க்கெலாம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மிட் நைட் ஷட் டவுன் பண்ண போகும்போது பார்க்குறேன், ஒரு மெயில் வந்திருக்கு. நேரம் இந்த மெயிலை பார்த்துட்டு, ஆனால் அனுப்பியிருந்தவர் வந்து சி கோபாலன், ஒரு வெட்டரன் RSS மேன். எனக்கு அவர் பேரில் ரொம்ப மரியாதை உண்டு. அதனால என்ன மெயில் கண்டென்ட் பார்ப்போன்னு ஓப்பன் பண்ணு. அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற விஷயத்தை வந்து ஒரு புக்லெட்டாக பப்ளிஷ் பண்ணணும். ஐ நீட் யுவர் ஹெல்ப், நாளைக்கு பகலில் கூப்பிட்றேன். சரி, காலையில் பார்த்துப்போம் அப்படி. என்ன கண்டென்ட் PDF ஓப்பன் பண்ணி பார்த்தா நேரு படமும் பெரியவா படமும் இருந்தது. அவர் இங்கிலீஷில் போட போகிறார், நான் இங்கிலீஷில் போடுற ஐடியாவே எனக்கு கிடையாது. நான் தமிழ் புக் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் சரி, இங்கிலீஷில் இருக்கிறத நம்ம தமிழில் போட்டு போகிறது கரெக்டாக. நம்ம இந்த விஷயம்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது என் டெஸ்க்டாப்பில் வந்து பெரியவா ஏன் உட்காரணும்? அது சரி, அவரோட சாய்ஸ். வி வில் பப்ளிஷ், தமிழில் போடுவோம். அவர் தான் சொல்கிறாரே, நம்ம போட்டுருவோம். அவருக்கு இங்கிலீஷ் பண்ணி கொடுப்போம், சி கோபாலுக்கு நம்ம தமிழ் போடுவோம். அப்படி சந்தோஷமாக படுத்துட்டேன். மறுநாள் பகலில் கண்டென்ட் படித்து பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு மாதிரி டிலமா வந்துட்டேன். ஏன்னா வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பெரியவா 1957 எழுதியிருக்கிற ரிட்டன் ஆர்டிக்கிள். ஒரு ரொம்ப பாப்புலர் வாட் லைஃப் ஹஸ் டாட் மீன் பவன்ஸ் ஜேர்னலில் பெரியவா எழுதி எல்லா டிவோட்டீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஆர்டிக்கிள் வந்து யாருக்கும் தெரியல. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், யாருக்கும் தெரியல. இதை வந்து ஒரு புக்லெட்டாக போட்டிருக்கேன். இந்த ஆர்டிக்கிளுடைய பேக்ரவுண்ட் என்னென்னா, நேரு வந்து காலப்போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இந்தியாவில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றங்கள், இது இப்படியே போனால் என்ன ஆகும், இந்தியா பேரழிவை சந்திக்கும் அப்படின்னு நேரு காஷன் பண்ணியிருக்கார். அதுக்கு பெரியவா வந்து நேரு ஆர்டிக்கிளுக்கு பதிலாலாம் இல்லை, நேரு அப்படி சொல்லியிருக்கார், பெரியவா வேற சில விஷயங்கள் சொல்கிறார். அந்த பெரியவா சொல்கிற விஷயம் என்னன்னா, ஒரு சமுதாயம் அதனுடைய அமைப்பு, சமுதாயம் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி காலங்காலமாக பரம்பரையாக அந்த ட்ரைட்ஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது பாரதிய சமுதாயம் வர்ண தர்ம அடிப்படையில் தான் செயல்படுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வர்ணாசிரம தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய பில்லர்ஸ் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இது ஏற்றத்தாழ்வு, ஒருத்தனை வசதி காட்டுறது, இன்னொருத்தனை மட்டமாக காட்டுறது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுதா அதுதான் தப்பு அப்படின்ட்டு. அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை பற்றி மட்டும் இல்லை, சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப்போ சமுதாயம் எப்படி ரியாக்ட் பண்ணும், அதெல்லாம் பற்றி ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. அஃப்கோர்ஸ் அது பெரியவா லெவலில், அதே நேரத்தில் சமுதாயத்தினுடைய அமைப்பு எப்படிங்கிறது.
ஜாதியெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட நிதானமாக யோசிச்சு பார்க்கணும். இந்த சமுதாயம் காலங்காலமாக எப்படி செயல்பட்டு வந்தது. கரெக்ட். எனக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். இந்த சமுதாயம் இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எப்படி செயல்பட்டு வந்தது, அதை நான் ஏன் மாற்றணும்? கரெக்ட். அதில் பெரியவா ஒரு கேள்வி கேட்குறா, இது தப்பு மாத்திரம்னே வச்சுப்போம், அந்த நம்ம மாற்றக்கூடிய புதிய அமைப்பு அது எவ்வளவு நாள் பலன் தரும், அது நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா, நமக்கு அந்த முன் அறிவு இருக்கா நமக்கு? அந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. கரெக்ட், பதிலே இல்லை, சொல்யூஷனே இல்லையே. அதை படிக்கும்போது எனக்கு புரியுறது. ஆனால் தமிழ்நாட்டில் வர்ணாசிரம தர்மம் இதுதான் சரின்னு ஒரு புஸ்தகம் போட்டால் அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கு விளக்கமே தேவையில்லை. கரெக்ட். அதனால இந்த புக்கு நான் போட வேண்டாம். நான் வந்து பெரியவா என்னோட பெரியவா நம்ம பெரியவா நல்ல விஷயம் சொல்லியிருக்கா அப்படிங்கிற நினப்பில் தான் போடுவேன். ஆனால் அப்படி தான் எல்லாரும் ரிசீவ் பண்ணிப்பான்னு சொல்ல முடியாது. நம்ம போட வேணாம், விட்டுருவோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறேன். ஓகே. ஸோ புக்கு வரணுங்கிறது அவர் சாய்ஸாக வந்தது, ஆனால் வேணாங்கிறது தான் என் சாய்ஸாக இருந்தது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வேணாங்கிறது தான் என்னுடைய சாய்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் ரெடி ஆயாச்சு. சி கோபாலனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், எவ்வளோ காப்பீஸ் போடணும் சொன்னீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிடுவேன். வெயிட் சரி, அதில் இன்னொரு பீஸ் சேர்க்கணும், சேர்த்தே போட்டுக்கலாம். சரி விட்டுட்டேன். ஒரு 2-3 மாதம் கழிச்சு இன்னொரு பீஸ் வந்தது. அது இவங்க 2 பேர் எழுதின ஆர்டிக்கிளை விட ஜாஸ்தி பக்கம். இவங்க ஆர்டிக்கிள் அபவுட் 20 பேஜஸ், அவர் கொடுத்த ஆர்டிக்கிள் 30 பக்கம். எழுதிருந்தவர் எஸ் குருமூர்த்தி. ஓ சரி, ஓகே. இன்னைக்கு எஸ் குருமூர்த்தி வந்து கொடுத்துருக்கார், இன்ட்ரோ கொடுத்துருக்காருன்னதுமே எனக்கு வந்து நம்ம நினச்சதுக்கு நேர்மாறாக அவர் நினைக்கிட்டு தானே கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அதை படித்து பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கு இந்த காலத்தோட கட்டாயம். இப்போ எல்லாமே வந்து அதாவது இப்போ வரக்கூடிய சிந்தனைகள்லாம் என்னன்னா 3 மாதம் 6 மாதத்துக்கு மேலே திங்க் பண்ண தெரியல. அடுத்த கார்பரேட் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன இருக்கும், குவார்டர்லி ப்ராஃபிட் என்ன இருக்குங்கிறதுக்கு மேலே இவனுக்குமே அறிவு கிடையாது. ஆர்டிகுலேட் பண்ண முடியல. அடுத்த குவார்டர்லி ஜிடிபி, குவார்டர்லி ப்ராஃபிட் மார்ஜின் இந்த அளவில் போயிடுது சிந்தனை எல்லாம். அதுவும் எஸ்பெஷலி போஸ்ட் கொரோனா டேஸில் உலகம் முழுவதும் ஒரு பிளாங்காக இருக்குது, டிரான்சாக்ஷனாக இருக்குது. நாளைக்கு என்ன பண்ணோம் அவ்வளோதான். அங்கங்கே புதுசாக என்னெல்லாமும் முளைக்க போகிறது. இப்போ இந்த தொலைநோக்கு சிந்தனை வேணுங்கிறதுக்காக இந்த புக்கு இருக்கே, இதை எல்லாரும் படித்து பார்க்கணும். அதாவது எஸ் குருமூர்த்தியினுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, நீ சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கோ, பழசெல்லாம் கட்ட வேண்டி காலம்ப்பா, குப்பைப்பா, இப்போ நான் எல்லாம் மாடர்ன் அப்படின்னு சொல்லிக்கோ போ. ஆனால் நான் வந்து என்னுடைய அறிவை வச்சு எதிர்காலத்தை எடை போடுறது இருக்கட்டும். இத்தனை வருஷம் கடந்த கால அனுபவம் ஒன்று இருக்கே, அதை வச்சு நிகழ்காலத்தை எதிர்காலத்தை எடை போடணுங்கிற அறிவாவது வரணும் இல்லையா? இது எஸ்ஜி வைக்கிற மெயின் கொஸ்டின். இத்தனை வருஷம் இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கு, பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அனுபவம் வந்து இந்த சமுதாயத்தினுடைய அறிவு. அந்த அறிவை வச்சு நிகழ்காலத்தை எடை போடணும் இல்லையா? இது எஸ்ஜி வைக்கிற கேள்வி. இப்போ எனக்கு மனசில் வந்த கேள்வி என்னன்னா, நான் வந்து தப்பாக நினைக்கல, நான் பெரியவா பேரை கெடுத்துடக்கூடாது என்னுடைய இம்மெச்சூரிட்டினால அப்படிங்கிற பயத்தினால தான் இது வேணான்னு நினச்சேன். என்னோட இம்மெச்சூரிட்டி விட்டுரும். எஸ்ஜி இம்மெச்சூர்னு யாராவது நினைக்க முடியுமா? அவருக்கு இல்லாத அறிவு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த அறிவு கூட செகண்டரி. பெரியவா மேலே அவ்வளோ பக்தி, பெரியவா பெயரை கெடுக்கணும்னு அவர் கற்பனையில் கூட நினைக்க முடியாது. ஸோ அவரே இந்த புக்கு காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய நினைப்பு இயல்பாகவே என்னுடைய கருத்து அடிபட்டு போயிடுறேன் நேச்சுரலாக. ஆமாம். ஸோ இது பெரியவா சங்கல்பம் அப்படின்னு 3 ஆர்டிக்கிளும் டிரான்ஸ்லேட் பண்ணி புக்கு ரெடி பண்ணியாச்சு. ஆனாலும் எனக்கு ஒரு தயக்கம், இது எல்லாம் பண்ணாலும் இது போடணுமா, என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு ஒரு அண்ணா வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்தா. நான் அண்ணாட்ட மனசுருக்கி பிரார்த்தனை பண்ணேன். இப்போ ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. ஒரு தடவை அண்ணா என்கிட்ட சொன்னது, நீ எப்பயுமே ஒரு மகான்கிட்ட போய் ஒரு விஷயம் பற்றி புதுசாக ஒரு வெஞ்சர் மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் கேட்க போகிறேன்னா ஆசீர்வாதம் கேட்காத. அவங்க வந்து உனக்கு ஆசி பண்ணுற மாதிரி நடித்து ஏமாற்றி விளையாடி பார்ப்பாங்க. அதனால நீ அனுமதியும் கேட்டுரு. அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா இவர் ஐடியா பிகம்ஸ் அ பக்கா பிளான் அப்படின்னு எனக்கு எழுதி காமிச்சா ஒரு தடவை. யோகியார்ட்ட நான் என்னை அனுப்பும்போது யோகியார்ட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். அது அந்த காலம், அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அதனால இது நான் வந்து ஒரு சன்னியாசிக்கு அனுப்பி இது மொத்த கண்டென்ட் இந்த பேக்ரவுண்ட்லாம் சொன்னேன். இப்படி எனக்கு புக்கு ரெடி பண்ணிட்டேன்,
ஆனாலும் என் மனசு வந்து முழுசாக ஒத்துக்கலை. நான் பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரியல. உங்களுக்கு அனுப்புகிறேன் சுவாமிஜி, ஃபுல்லாக படித்து பாருங்கள். நீங்கள் படித்து பார்த்து இது போடலாம்னு அனுமதி கொடுத்தா நான் போடுறேன். இல்லை வேண்டாம் ஸ்ரீதர், எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நான் ட்ராப் பண்ணிடுவேன். நான் வந்து உங்களுடைய சம்மதத்துக்காக அனுப்புகிறேன். நீங்கள் எஸ் ப்ரொசீட்னா மட்டுமே நான் ப்ரொசீட் பண்ணுவேன், அனுப்புவேன் அப்படின்னாரு. அப்போவே மெயில் அனுப்பிச்சு அன்றைக்கே படிச்சுட்டார். படித்ததுக்கப்புறம் கூப்பிட்டார். அவர் வந்து சொன்னார், இது வந்து பெரியவா சங்கல்பம்னு தான் எனக்கும் தோன்றது. ஏன்னா அந்த ஒரு சிந்தனையின் வெற்றிடம்ங்கிறது இருக்குது. ஆமாம், மாற்று சிந்தனைகள் இப்படியெல்லாம் உலகத்தில் உருவாக வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு இந்த புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லீடு கொடுக்கும். இந்த புக்கு பப்ளிஷ் பண்ணால் போகாது. நீ வந்து ஆர்எஸ்எஸ் ஃபுல் டைம் ஒர்க்கராக இருந்தவன், சமுதாய சிந்தனை இருக்கிறவன், அதனால நிறைய பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிற வேலையும் நீ பண்ணணும். சமுதாயத்துக்கு உன்னுடைய கண்ட்ரிபியூஷன்கிறது இப்படி இருக்கணும். சிந்தனையாளர்கள், பொருளாதார ரீதியில், அரசியல் ரீதியில், ஜாதி தலைவர்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்க கைக்கெல்லாம் இதை கொண்டு போய் சேரு, அந்த தேவை இருக்குது, உன்னோட கடமை அது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புக்கும் வருது. இந்த 6 புக்ஸ் இப்போ போடுறோம். 6 புக்கு போடுறேன். தெய்வத்தின் குரல் 8th வால்யூம் தவிர. ஆமாம், இந்த 6 புக்கு. தெய்வத்தின் குரல் 8th வால்யூம் தான். ஆனால் அது ஆச்சாரிய சுவாமிகள் அருளுரை. ஏன்னா அது லாங்குவேஜ் மாற்றிக்கிறதுனால. ஓகே, சரி. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது இப்படி மக்கள் இப்படி உங்களை ரீச் பண்ணணும், எங்கே வாங்கணும், அதெல்லாம் பிளான் பண்ணி பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி அனுஷத்தன்னைக்கு வருஷாந்திர அனுஷம். ஆமாம், அப்போ வந்து திருப்பதியில் பால பெரியவா ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நாங்கள் சில இடங்கள்ல எல்லாம் ஈவெண்ட் நடத்துகிறோம். பெங்களூர், டெல்லி, பாம்பே. உதாரணமாக சென்னையில் 14ஆம் தேதி, 15ஆம் தேதி விழுப்புரம் சங்கர மடத்தில் அந்த மாதிரி நடத்துகிறோம். அதுக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சிகளில் வாங்குறதுல வாங்கிக்கலாம். வாங்கிக்க முடியல அப்படின்னாலுமே ஆன்லைனில் எல்லா டீட்டெயில்ஸ் வரும். நேரில் வந்து வாங்குறவங்க ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். இல்லை தபாலில் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் படி பணம் கட்டினா அவங்க அனுப்பி விட்ருவாங்க. ஓகே, ஓகே, சரி. வேறு ஏதாவது நீங்கள் கடைசியாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது விட்டு போனது, பெரியவா பற்றி? பெரியவான்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் என்ன வருது? கடைசியாக நிறைய சொல்லலாம். அண்ணா பற்றி பேசின்னு இருந்தா அதில் வந்து ஒரு ஜாலியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சொல்லுங்கள். அண்ணா டிவைஸுக்கு அப்புறம் நான் வந்து அண்ணாவை பற்றி எழுதணும்னு ரொம்ப ஆசை. எழுதலை. அண்ணாவுக்கு பிடிக்காது நம்ம பண்ணுறது அபச்சாரம், அதனால் வேணான்னு விட்டுட்டேன். கரெக்டாக ஒரு 8வது நாள் சுவாமி ஓம்காரானந்தா வந்திருந்தார். அவர் நமஸ்காரம் பண்ணதுன்னு சொன்னார். அண்ணா போயிட்டார் போல், நீ ஒன்று பண்ணு, அண்ணா பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுது வேதநெறியிலன்னார். இப்போ நவ் இட் இஸ் நாட் மை சாய்ஸ், சுவாமிஜிஸ் சாய்ஸ். அவரோட உத்தரவு நான் எழுதுறேன். அன்றைக்கி நைட்டே டைப் பண்ணி மெயில் அவர் வெப்சைட்டில் அனுப்பிட்டு அதை பிரிண்ட் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பிச்சு. ஓகே, அதுதான் பெரிய பிள்ளையார் சொல்லி. அதை படிச்சுட்டு என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அவர் சாய் டிவோட்டி. அண்ணா பற்றி அவரோட புக்ஸ் அவ்வளோ படிச்சிருக்கேன்டா, அவரோட பேர் ராகணபதிங்கிறதுக்கு மேலே அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. நீ எழுதுறதை படித்தது தான் எப்பேற்பட்ட மகான் கூட நீ இருந்திருக்க அப்படின்னு தெரிஞ்சுதுரா. ரொம்ப நெகிழ்ந்து போய் அது பேச்சே வரல, குரலை அடைச்சிருது. அவருக்கு தான் இந்த புக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன், நந்தவனத்தில் ஒரு ஆட்டி. அது ஒன்று. இன்னொன்று ஜாலியான ஒரு சம்பவம். அதை படிச்சுட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு டிவோட்டி. ஸ்ரீதர், ராகணபதி அண்ணா பற்றி இரங்கல் கட்டுரைகள் எல்லாமே படித்தேன், எதுலேயுமே ராகணபதி பண்ணா பற்றி ஒன்றும் இல்லை. நீ எழுதுறதுல தான் அண்ணாவை பற்றி நிறைய நியூஸ் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுன்னு. என்ன பெரியவானா வந்து பக்தி தூக்கலாக இருக்கும், சுவாமி கிட்ட சுவாதீனம் ஜாஸ்தியாக இருக்கும். நீ அதை விளக்கமாக சொல்லு. அதில் எழுதியிருக்கு பெரியவானா அடக்க ஒடுக்கமாக, அது அந்த பக்தி மட்டும்தான் இருக்கும். சுவாமின்னா ஃப்ரெண்டை பற்றி பேசுகிற மாதிரி பேசுவார். சாய்பாபா பற்றி பேசும்போது அதை நான் மீன் பண்ணியிருந்தேன். அதை சொன்னேன். இது மாதிரி அது தோளில் கை போட்டுக்கிற ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அண்ணா வந்து சுவாமியை பற்றி பேசுகிறது. கிண்டல் அடிப்பார். அவ்வளோ ரொம்ப இயல்பாக கேலி பண்ணுறது எல்லாமே இருக்கும். அது லைஃப்பில் ஒரு மிராக்கிள், பிரமாதமான மிராக்கிள் ஒன்று சொல்கிறேன். அண்ணா கல்கி வேலையை விட்டு நின்னதும் பணத்தட்டுப்பாடு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து கல்கி இது புட்டபர்த்தி போகலான்னு சிலர் கூப்பிட்றாங்க, வேன் வச்சுன்னு போகிறாங்க. 600 ரூபாய். இவர் அண்ணா வந்து யோசிக்கிறார், 600 ரூபாய் செலவு பண்ணுற நிலைமையில இல்லை, வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சு சொல்கிறேன்னு அவாய்ட் பண்ணிட்டேன். ஆற்றுல சுவாமி படம் அப்படி திரும்பிட்டு இப்படி சொன்னார், நீ காசு கொடுத்தா நான் வரேன், இல்லைன்னு வரமாட்டேன் சொல்லிட்டு போயிட்டேன். காலையில் அண்ணா வந்து காலையில் பல் தேய்ச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணதும் விபூதி எட்டுவான். அது விபூதி எட்டுக்கிறதே அழகாக இருக்கும். இப்படி தேய்ச்சி 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 எடுத்து இப்படி எட்டுப்பான்.
அது மாதிரி விபூதி டப்பாவில் கையை விட்டா 4 காயின் வந்துடும். சரி, எங்கேருந்து வந்தது? நீ காசு கொடுத்தா வரேன்னு சொன்னார்ல, காசு கொடுத்துட்டேன் வா. இவருக்கு முழிப்பா இருக்கு. இப்போ நான் 4 கொடுத்துட்டு 600 ரூபா செலவு பண்ண வைக்கிறார் சுவாமி. அப்புறம் பார்த்தா 10 மணி வாக்கில் இன்னொரு டிவோட்டி கப்பிள் வராங்க. நாங்கள் புட்டபர்த்தி போகிறோம், இங்கே கூட நீங்களும் வந்தால் சந்தோஷம், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, காரில் கூட்டிகிட்டு போய் காரில் கொண்டாந்து விட்டுறோம். காசு கொடுத்தவர் காரும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். எம்எஸ் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பெரியவா முன்னால் போனால் அப்படியே கை கட்டி வாய் பொத்தி உட்காந்துட்டு இருப்பாளாம். ஆனால் சுவாமி முன்னால் உட்காந்தா ஃப்ரெண்டுகிட்ட அரட்டை அடிக்கிற மாதிரி அரட்டை அடிப்பாளாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ அண்ணா பற்றி எழுதுறது அதான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னார். இதில் இன்சிடென்டலி இன்னொரு விஷயம், எம்எஸ் பற்றி பேச்சு வந்ததால் சொல்கிறேன். எம்எஸ் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க இன்னும் ரொம்ப வசதியாலாம் வாழலை. அவ்வளவோ சம்பாதிச்சாலும் அவங்க வசதியாக வாழலை. எல்லாத்தையும் தர்ம காரியத்துக்கு செலவு பண்ணிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவள் அசடாக இருக்கா, அவள்கிட்ட நிறைய பேர் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. இப்படிலாம் சில டிவோட்டீஸுக்கு வருத்தம் உண்டு எம்எஸ் மேலே. கொஞ்சம் இவ்வளோ திறமை இருந்து என்ன பிரயோஜனம், புத்திசாலியாக இருக்கக்கூடாதா, பைசா விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல, அப்படின்லாம் வருத்தம் உண்டு எம்எஸ் பேரில். ஒரு டிவோட்டி பெரியவாட்ட போய் சொன்னாலும், இப்படி அசடாக இருக்கா, எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறா எம்எஸ்ஸை, பெரியவா கொஞ்சம் புத்திமதி சொல்லி அவளை திருத்தணும் அப்படின்னா. அதுக்கு பெரியவா சொன்னாலாம், அவள் அசடாவே இருக்கட்டும், நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னா. அண்ணா சொன்னான். அது மாதிரி எம்எஸ்ஸுக்கு அண்ணா அந்த எம்எஸ் சுப்ரபாதம், எம்எஸ்னா சுப்ரபாதம் ஞாபகம், ஒரு மககோவிந்த சுப்ரபாதம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதெல்லாம் ப்ரனன்சியேஷன் கரெக்ட் பண்ணி கொடுத்தது அண்ணா தான். ஓ, ஃபுல்லாக. அதே மாதிரி நிறைய பஜன்ஸ்லாம், சாய் பஜன்ஸ் எல்லாத்துக்கும் மாடல் எப்படி இருக்கணும், அந்த பெட்டு அது எட்ஸெட்டராலாம் சொல்லி கொடுத்தது அண்ணா தான். அண்ணா எழுதின சில கீர்த்தனைகளையும் இப்போ எம்எஸ் பாடியிருக்கா. ஓ, சாய் பஜன்ஸ் அந்த மாதிரி. எம்எஸ்ஸை பற்றி சொல்லும்போது எம்எஸ் வெளி உலகத்துக்கு ஒரு சங்கீத மேதை அப்படி தான் தெரியும். உள்ளுக்குள்ளே பார்த்தா அவள் அம்மா அம்மா அப்படிம்பார் அண்ணா. அவள் அண்ணாவுக்கும் அம்மா மாதிரி தான் அவள். அந்த மாதிரி அவளுடைய எம்எஸ்ஸை பெண்ணுன்னு எப்படி இருக்கணும், அந்த பெண்மை இயல்புகள் எப்படி இருக்கணும் எம்எஸ்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாள் அண்ணா. எம்எஸ் மேலே அவ்வளோ மரியாதை. சூப்பர். அடுத்து நான் அண்ணாவை பற்றி இதாக ரொம்ப குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அண்ணா எக்ஸ்ட்ராடினரி பர்சன், எழுதினது அந்த மாதிரி அவருடைய உழைப்பு எல்லாமே. ஆனால் நாங்கள் பார்த்த அண்ணா அ வெரி 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 ஆர்டினரி பர்சன். ஓகே, அந்த ஒரு சாமானியத்துக்கு மேலே கொஞ்சம் கூட இல்லை அவர்கிட்ட. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கடைசி 10 வருஷத்தில் டாக்டர் இன்சிஸ்ட் பண்ணதால தான் கொஞ்சம் வசதியான இந்த பெட்டு வந்தது. ஓகே, யுமேட்டிக் பெட்டு வந்தது. இல்லைன்னா ஆர்டினரி பெட்டு. சில இடங்களில் கட்டில் கூட கிடையாது. திருவான்மியூர் ரூமில் இருந்தப்போ கட்டில் கூட கிடையாது. ஓ, அவர்கிட்ட இருந்த நான் பார்த்துருக்கிற ஆடம்பரமான பொருட்கள் அப்படின்னா ஃபேனு ஆடம்பரம். ஓகே, ஃப்ரிட்ஜ், ஒரு மினி ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தார், ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று வச்சுருந்தார், அந்த காயில் ஸ்டவ் திருவான்மியூரில். அதுவும் திருவான்மியூரில் இருந்தப்போ மட்டும். இதெல்லாம் தான் ஆடம்பரம் அண்ணாக்கிட்ட. அப்புறம் டி நகரில் கடைசி காலத்தில் டாக்டர்ஸ் இன்சிஸ்ட் பண்ணி ஏசி போட்டாங்க. கதவை திறந்து வச்சுருப்பாண்ணா. ஏசி போட்டிருந்தாலும் கதவை திறந்து வச்சுருவா. ஓகே, அது அண்ணா என்னமோ அவர் வேர்க்காது அண்ணாக்கு. நான் குளிச்சு விடும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அண்ணா அப்படியே ஹீட்டர்லேருந்து தண்ணியை திறந்து விடணும், பச்சை தண்ணியை திறக்க மாட்டார், அப்படி மேலே விடணும் இருக்கு. எனக்கு அப்படியே கொட்டும், உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வேர்த்து கொட்டும் பாத்ரூம்லேருந்து வரும்போது. ஆனால் அண்ணாவுக்கு வேர்க்காது. அவர் பாடியை ஹாட்டாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அதனால ஏசியெல்லாம் அவருக்கு கதவை திறந்து வச்சுருவார். எதுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆடம்பரம் அதெல்லாம் இதெல்லாம் ஆடம்பரமாக நினைக்கல இந்த காலத்தில். அந்த அத்தியாவசியம் கூட அவருக்கு தேவைப்படலை. பணத்தை லக்ஷ்மின்னு அவர் மதிச்சிருக்கலாம். ஆனால் பணத்தை ஒரு உடைமை அப்படின்னு ஒரு பொருட்டாலாம் அவர் நினைக்கல. இவ்வளவு புஸ்தகம், அதுவும் இப்போ தெய்வத்தின் குரல் நினைச்சா அப்படியே எங்கே இருந்தாலும் கை கூப்பி நமஸ்காரம் பண்ண தோணும் அண்ணாவுக்கு, யாராக இருந்தாலும். அப்பேற்பட்ட ஒரு ஒர்க்கு. ஆனால் அது தன்னோடதுன்னு அண்ணா நினச்சதில்லை. ஒன்று தெய்வத்தின் குரல் பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கா, நானே எழுதுறேன் அதுவாக வருது அப்படின்னு இருக்கா. ஆமாம் ஆமாம், அது சொல்ல கையில் ஏதோ பேய் பூந்த மாதிரி வருதுங்கிற இது. அது என்னன்னா, பெரியவா மகா சமாதி ஆனதுக்கு அப்புறம் சொன்னா, என்னை பிடிச்சி எனக்குள்ளே இருந்து என்னை எழுத வச்ச பூதம் மலையேறிடுது, பைசாசம் மலையேறிடுது அப்படின்னு சொன்னா. அது எனக்கு தெரிஞ்சு எழுதலை,
சொல்லியிருக்கா. ஆனால் எழுதுனதுல வந்து பெரியவாளை வந்து மை பிலவட் குட்டிச்சாட், மை பிலவட் சேட்டன் அப்படின்னு எழுதியிருக்கா. மை பிலவட் சேட்டன் அப்படின்னு எழுதியிருக்கா. சொல்றது ஜாலியாக இந்த அளவு தான். பெரியவா பற்றி ரொம்ப ஜாலியாக கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டோம். பெரியவா பற்றி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லாஸ்ட் டேஸில் பெரியவா பற்றி ஏதாவது சம்பவம் சொன்னால் இப்படி கை போயிட்டு ஒரு பெரியவா மாதிரி வருமாப்பா, பெரியவா மாதிரி வருமாப்பா, பெரியவா மாதிரி வருமாப்பா, பெரியவா மாதிரி வருமாப்பா, அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் எனக்கு. இதுக்கு நேர்மாறா சுவாமின்னா அது அசடு அப்படிதான். அது இப்படிலாம் பேசும். அதெல்லாம் அப்படியே அந்த ஃப்ரெண்டை பற்றி எப்படி கிண்டல் அடிப்போம், அது மாதிரி சுவாமியை பற்றி பேசுவார். வாடா போட ஃப்ரெண்டை பற்றி பேசுகிற மாதிரி அவ்வளோ சுவாதீனம். ஏன்னா சுவாமி வந்து இவரை இப்போ நைஷ்டிகின்னு சொன்னது இது மாதிரி ஒரு சம்பவம், அது மாதிரி நிறைய சம்பவங்கள் உண்டு. அவர் எப்போ போனாலும் அவருக்கு வந்து உடனே பேட்டி கிடைக்கும். என்னைக்கு போனாலும் சரி பேட்டி கிடைக்கிறது 10 பேர் 20 பேர் கூட கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆள் இவராக தான் இருப்பார். அந்த மாதிரி பர்சனலாக இன்டராக்ட் பண்ணுவார். அதே மாதிரி இந்த பூஜை கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அண்ணாவுக்கு வாரிசு கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கலாம். அம்பாள் பூஜை யாருக்கு போகும்? ஒரு பெரிய சிக்கல். பெரியவாட்ட போய் கேட்டிருக்காங்க. கேட்டப்ப பெரியவா வந்து பெரியவாளுக்கு ஒரு கம்பல்ஷன் என்னன்னா, பெரியவா சாஸ்திரத்தை மீறி பேச மாட்டா, நடந்துக்க மாட்டா. நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கோன்னா இவனுக்கு மனசு கஷ்டப்படும். அதனால ஒன்றும் சொல்ல வேணாம், அது பெரியவா டிசிஷன். அதனால சொன்னாலும் நீ எனக்கு மேலே ஒரு கவர்னர் இருக்கார், அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோ அப்படின்ட்டாலாம். அது சத்யசாய் பாபா. அண்ணா அப்பா துரை 3 பேர் வந்திருக்கா. துரை உள்ள உடலுக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான். அதாவது தட்டினார்னா அவங்க கூட அந்த ஃபேமிலி. துரை வந்து ஒன்று விட்ட தம்பி. ஸோ அவரும் அப்பாவும் தான் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. அதுலேயுமே ஒரு பெரிய சம்பவம் என்னென்னா, சுவாமி பார்க்கப்பா தான் ஃபஸ்ட்டு விசிட் அவங்க அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும். அதான் ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு அவங்க அப்பா சம்ஸ்கிருதத்தில். அதை வந்து நமஸ்காரம் பண்ணும்போது சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் சொல்லிகிட்டே நமஸ்காரம் பண்ணுறாராம். அதனோட அடுத்த வரியை சொல்லி பாபா அவரை தூக்கி விடுறாரு. அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ஸ்லோக வரி, சுவாமி அதை சொல்லி அவரை தூக்கி விடுறார். அப்புறம் உள்ள வந்து துரை பண்ணட்டும்னு முடிவாயிருக்கு. அப்போ அண்ணா கேட்டாள், நான் வந்து எப்போ கொடுக்கட்டும், இப்போ துரையை கூப்பிட்டு கொடுத்துருப்பேன். அதனால் கப்போர்டில் வச்சுருக்கிற பொம்மையா அவனை அனுஷ்டானம் பண்ண சொல்லு. சாய்பாபா அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப மாடர்ன், இப்படி எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஆனால் பக்கத்தில் போனால் பெரியவா அளவுக்கு அவர் அனுஷ்டானங்களை வலியுறுத்தலை. ஆனால் அனுஷ்டானங்களை பற்றி நிறையவே இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ணாவுக்குமே ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, ஆனால் நீ வந்து மகா பெரியவா கூட இருக்கிறவன், அதனால நீ இப்படியெல்லாம் ஆச்சாரங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா இப்போ அண்ணா கிட்ட. ஸோ அவர் வந்து இது மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் 1 வருஷம் கழித்து அவருக்கு வந்து மந்திரம் கொடுத்து அதவரெல்லாம் ஜபம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அண்ணா ஒரு நாள் வர சொல்லி விக்கிரகம் எல்லாத்தையும் கொடுத்தார். இப்போ துரை தான் பூஜை பண்ணுறார். அந்த அம்பாள் ஒன்று விட்ட தம்பிக்கு கொடுத்தாரு. ஒன்று விட்ட தம்பி. அது அதுக்கப்புறம் வந்து அண்ணா ஸ்ரீதர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ என்ன அவர்கிட்ட இருக்க, அவனுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக என்ன கிடைச்சது, எனக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும், என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி சில சம்பவங்கள் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஒரு தடவை நான் வந்து அண்ணா பார்க்க போகிறேன், திருவான்மியூரில் இருக்கேன். கை காலெல்லாம் அலம்பிடுவான்னு அலம்பினா பூஜையில் போய் உட்காந்துட்டேன். அதாவது வந்து ஒரு வீட்டில் பின்னம் பக்கம் டோர், அதுக்கு வெளியில் ஒரு போர்ஷன், ரூம், ஒரு அட்டாச்டு பாத்ரூமோட. இந்த வழியாக வெளியில் போகலாம், இந்த வீட்டு வழியாக வெளியில் போகலாம், அல்லது அந்த ரூம்லேயே அந்த பக்கம் ஒரு கதவு, அது வழியாக வெளியில் போகலாம். அது திருவான்மியூரில் அண்ணா இருந்த இடம். அண்ணாவுக்காக ஒருத்தர் கட்டி கொடுத்தார், அண்ணாவோட டிவோட்டி. அங்கே நான் போயிருந்தப்போ நான் பூஜை ரூமுக்கு போகிறேன், நீ வா கால் அலம்பிட்டு வா. நான் போய் கால் அலம்பிட்டு வரேன். பூஜை ரூம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. உட்காந்தா நான் போய் உட்காந்து அப்போ சொன்னார் ஒரு விஷயம், எல்லாரும் இங்காலில் வந்து விழறா, இது பண்ணணும் அது பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா, எனக்கு என்ன தெரியும். இப்படி தான் போன வாரம் பத்மா வந்திருந்தா, பத்மா ஸ்ரீநாத் வந்திருந்தா, நமஸ்காரம் பண்ணா. பொண்ணு டெலிவரிக்காக இங்கே வரா, நான் அதுக்குள்ளே யூஎஸ் போயிட்டு வந்துடணும், வீசா டிலே ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணேன்னு தெரியலண்ணா, நீங்கள் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், சீக்கிரம் வீசா கிடைக்கணும்னா. யோசித்தேன், இவாளுக்கு நல்லது கெட்டதுன்னு இவாளுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அம்மா உனக்கு தான் தெரியும், இவாளுக்கு எது நல்லதோ அதை தான் நீ பண்ணுவ.
அதையே பண்ணுன்னு இவ சார்பில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன். இதில் என்ன பியூட்டின்னா என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது. எனக்கு நல்லது எது கெட்டதுன்னு நிஜமாக எனக்கு தெரியல. நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துருக்கேன். பதிஞ்சது மட்டும் இல்லை, அந்த சொன்ன விதம் வந்து என்னமோ பத்மா ஸ்ரீநாத் எனக்கு பல வருஷம் தெரிஞ்சவங்க மாதிரி. அந்த பெயரே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஷோவோட ஒன்று விட்ட தங்க. ஓகே ஓகே. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் இட் ஸோ ஹேப்பன்ட் என் புக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணி கொடுத்தது பத்மா தான். அந்த மாதிரி எங்க என்னமோ ரொம்ப நெருங்கின பழக்கம்லாம் அப்புறம் வந்தது. முன்னாலேயே சொன்னார். இது மாதிரி நான் வேற சில அக்கேஷன்ஸ்லையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இந்த காட்டினிலே வரும் கீதம் அதில் அந்த மீரா பஜன்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பற்றி சொல்லும் போது எல்லாமே அதே டியூனில் இருக்குது. எனக்கு அது தெரியாது. டிரான்ஸ்லேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பாடி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னான். அது சொல்லும்போது இந்த பணியாளனா என்னை படைத்திடுவாயே அப்படின்னு ஒரு வரி அதை பாடி காமிச்சு. அது என்ன தெரியுமோ, சாக்கர ராகோஜி பாட்டு. அதில் என்ன பியூட்டின்னா மீரா பஜன்ஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வரி அதான். சரி சரி ஓகே ஓகே. அது 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 மேம்போக்காக பார்த்தா ஒன்றுமே புரியாது, நிதானமும் அப்புறம் புரியும் எல்லாமே. அது மாதிரி நிறைய சின்ன 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 சம்பவங்கள் உண்டு. இந்த பத்மா ஸ்ரீநாத் அதே தான். இது ஒன்றா. அடுத்தது ரொம்ப முக்கியமாக பெரியவாளோட விஷயம். ஸோ இந்த உனக்கு புரியாது சொன்னா இல்லையா, புரிஞ்சிக்க முடியாதுன்னு, அது என்கிட்ட சொன்னான்னா ஒருத்தர். அது எப்போன்னா ஒரு சின்ன ஃபைட், நான் ஒருத்தரோட ஃபைட் பண்ணணும். அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணாவை பார்க்க போகலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் போனால் நான் சொல்லிவிடுவேன், வாயில் எதுவும் நிற்காது, சொல்லிவிடுவேன். அண்ணா வந்து எல்லாம் சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிவிடுவா. அது என் மனசுக்கு பிடிக்காத விஷயம். சண்டை போடணுங்கிறதுல எனக்கு ஆர்வம் நிறைய இருந்தது. அதனால ஐ வாஸ் டாட்ஜிங். அண்ணாட்ட போகிறத அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா என்னன்னா டெய்லி ஒரு வேலை சொல்லி அனுப்புகிறார். ஓகே, நீங்கள் வரா மாதிரி வர வைக்கிறதுக்கு நானும் டாட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கேன். வேறு 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 ஆட்களை அனுப்புகிறேன். கடைசியில் வந்து நானே போகணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஐ வென்ட் தேர். ஆனாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒன்று அப்புறம் 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 என்ன விஷயம், நியூஸ் என்ன சொல்லு, என்ன விசேஷம், என்ன விசேஷம், ஆஃபீஸில் வரிசையாக கேட்குறா. சொல்லிட்டேன். அப்போ தான் சொன்னார், நீ வந்து இப்படிலாம் யார்கிட்டையும் சண்டை போடாதப்பா. நீ வந்து இப்படிலாம் நினைக்கிறது காரணம் என்னென்னா, அப்போ எங்கள் கம்பெனி பேர் சாரதா பப்ளிகேஷன். கம்பெனியை நான் தான் நடத்துகிறேன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு அப்படிலாம் தோன்றுறது. உன் கம்பெனி நீ நடத்தலைப்பா, அண்ணா சொல்கிறேன்டா குழந்தை. சாரதா பப்ளிகேஷன்ஸை சாரதா தான் நடத்துகிறா. அம்பாளே நடத்துகிற பப்ளிகேஷன்ஸில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏன் அப்படின்னு நீ யோசிக்காத. யோசிச்சா உனக்கு புரியாது, உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, நீ புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இஃப் அட் ஆல் நீ சொன்னியே அந்த மனுஷங்கள்கிட்ட அன்பாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்ல முடிஞ்சால் சொல்லு, இல்லைன்னா விட்டுடு. எனக்கு அந்த சொன்ன விதம் அப்புறம் தான் எனக்கு தெரியும். இது பெரியவா அண்ணாவுக்கு சொன்ன வார்த்தை சன்னியாசம் கேட்டப்போங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இது மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். அண்ணான்னு என்னென்னா இந்த ரெண்டு இன்னொரு 3 உபதேசம் சொல்லுவேன். அது என்னென்னா, கல்கியில் எவ்ரி டைம் அண்ணா தான் ஷார்ட் ஸ்டோரி செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா அண்ணா தான் அப்போ இருப்பார், அன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்போசிட்டர் வந்து கொடுப்பாங்க, 2 ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்து கொடுங்க, ஃபைலை கொடுப்பாங்க. அண்ணா அதை படித்து பார்ப்பாங்க. படிக்கும்போதெல்லாம் அவர் மனசில் ஒரு கேள்வி வரும், இது நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படிங்கிறத எந்த யாட்ஸ்டிக் வச்சு முடிவு பண்ணுறோம். சரி, எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் வேணால் சொல்லலாம். ஆனால் இதை எழுதினவனுக்கு பிடிக்க கண்டுதானே அவன் எழுதியிருக்கான். கரெக்டு. அப்போ அவனை மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கத்தானே செய்யும். இப்போ இதுக்கு நான் என்ன அளவுகோல் வச்சு செலக்ட் பண்ணுவேன்? இது எதை வேணா போடலாமே. எனக்கு அந்த ஒரு குழப்பம், அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இருக்கு இல்லையா, அது நம்ம என்னெல்லாமோ திறமைகள், பண்புகள், உயர்வு, தாழ்வு என்னெல்லாமோ நினைக்கிறோம். ஆனால் அண்ணா எதையும் பார்க்கல, எதையுமே பார்க்கல. அண்ணா எனக்கு திட்டிருக்கா, எங்களையுமே திட்டிருக்கா, எல்லாரையுமே திட்டிருக்கா, சிலர்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா, அதெல்லாம் சாதாரணமாக நடந்திருக்கா. ஆனால் அண்ணா வந்து வேணுங்கிறவன் வேணாங்காதவன், நல்லவன் கெட்டவன், அந்த மாதிரியெல்லாம் பாகுபாடு எனக்கு தெரிஞ்சு அண்ணா பார்க்கல. இதே விஷயம் அண்ணாவுடைய எழுத்து வழியாக பெரியவாளை பார்க்கும்போது பெரியவாளுக்கும் அது எதுவுமே கிடையாது. பெரியவாளும் நிறைய பேரை திட்டிருக்கா, குறிப்பாக பிராமணால நிறையவே திட்டிருக்கா, எல்லாத்தையும் விட்டுட்டா திட்டிருக்கா. ஆனால் பெரியவாக்கு யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குமா?
சான்ஸே கிடையாது. இல்லவே அந்த எல்லாரையும் அந்த சமமாக பாவிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அண்ணாங்கிறது, அண்ணா மூலமாக நான் புரிஞ்சின்ற பெரியவா, இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த சமபாவம். அவளுக்கு வந்து வேணும் வேணாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி பெரியவா வந்து இந்த ஆர்டிக்கிள் எழுதுறா, ஜார்ஜஸ் மட்டுன்னு காஞ்சி மடத்தை பற்றி எழுதுறா, அந்த வாட் லைஃப் ஹேஸ் டாட் மீல. உண்மைதான், ஜார்ஜஸ் மட்டு தான், நோ டவுட். ஆனால் அந்த ஜார்ஜஸ் மட்டுனுடைய ஏதாவது ஒன்று அவருக்குள்ளே வந்ததா? இல்லவே இல்லை. அவர் வந்து அது எதுவுமே அந்த ஒரு ஆடம்பரம், இது பணம், இது எதுலேயுமே ஒட்டல், எதுலேயுமே ஒட்டல். மடம் வந்து மடத்தினுடைய தேவைகள் ஜாஸ்தி. அத்தனை பேர் வித்வான்கள் வராங்க, அவங்களா ஆனர் பண்ணணும், நிறைய பேர் வரா, அத்தனை பேருக்கு சமாராதனை, அந்த மாதிரி தேவைகளுக்காக பணம் எல்லாமே மடத்தில் உண்டு. ஆனால் அது எதுவுமே பெரியவாளுக்குன்னு இல்லை. அது மாதிரி தான் அண்ணா கொஞ்சம் பணம் சம்பாதிச்சார் எழுத்து மூலமாக, அதில் இல்லை அண்ணா இல்லை, இல்லவே இல்லை. பெயர் உட்பட எல்லாத்தையும் தொடச்சி போட்டு போயிட்டான். நான் ஒரு தெய்வத்தின் குரலுடைய ஒரு வேறு லாங்குவேஜ் வெர்ஷன் ஒன்று பார்த்தேன், ராகணபதிங்கிற பெயரே இல்லாமல் போட்டிருந்தாங்க. எனக்கு அடி வயத்துலேருந்து ஆத்திரம் வந்தது. அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு விட்டுட்டேன். ரொம்ப அவருக்கு தான் பேரை போட்டுக்கிறதுல உடன்பாடு இல்லை. பெரியவா பாத சம்பந்தம்னு போட்டுட்டான். இதுதான் ரியல் அண்ணா. ரியல் அண்ணா யாருன்னா இதுதான். அண்ணான்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த புக்கு கூட நந்தவனத்தில் ஓராண்டின்னு பெயர் வச்சது ஏன்னா, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி பாட்டு இருக்கு இல்லையா, கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்து போனாண்டின்னு. அது என்னமோ நம்மளை வந்து நம்மளாம் அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். அப்படி நினைக்கல. நான் வந்து அண்ணா, மகா பெரியவா, சத்யசாய் பாபா, யோகிராம் சுரத்குமார், இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது. இவங்கெல்லாம் வந்து உண்மையிலேயே நான் வாழ்கிறேங்கிறது புரியுறது, நீங்கள் வாழ்கிறீங்க, எல்லாரும் வாழ்கிறோங்கிறது புரியுது. இவங்கெல்லாம் வாழ்ந்தாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. இவங்க என்னன்னு, இவங்க எதுலேயுமே இல்லை, எதுலேயுமே இல்லை. இவங்களுக்கு நல்லது இல்லை, கெட்டது இல்லை, எதுவுமே இல்லை. they were all beyond. அப்படின்னா இந்த வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணாங்க? சும்மா பொழுது போய்கிட்டு போனாங்க, விளையாண்டுட்டு போனாங்க. நான் பார்த்த அண்ணா வாழ்க்கையை வாழலை, வாழ்க்கையை விளையாண்டான். நான் புரிஞ்சுட்டு இருக்கிற பெரியவா வாழ்க்கையை வாழலை, வாழ்க்கையை விளையாடினான். இப்படிதான் யோகியார், சத்யசாய் பாபா, இவங்கெல்லாம். அதனால் இந்த பாட்டு அவங்களுக்கு தான் பொருந்தும். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக நான் சொல்கிறது கரெக்டாக. அண்ணாவுடைய டெத்து எப்படி? குழந்தை ஒன்று விளையாண்டுட்டு நான் முடிஞ்சது, நான் கிளம்புறேன், பை பை அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி போனார். அதே மாதிரி தான் கிளம்பி போனார். அது இந்த வாழ்க்கையே ஒன்றும் இல்லை அவருக்கு. ஒன்று அப்படின்னா அவ்வளோ வேலை அவர் பண்ணார், அதுவும் ஒன்றும் இல்லை, அதுவும் அவருக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு வாழ்க்கை. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் அண்ணா கூட இருந்திருக்கேன் சுவாமி. அண்ணா வந்து பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அண்ணா வந்து எனக்கு விளையாட்டு பொருள், அண்ணா அவ்வளோ சுவாதீனம். நான் அப்படிதான் என்னண்ணா இப்படிலாம் இவ்வளோ உரிமையாக பேசுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து அண்ணா கூட நெருக்கம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், என்னால் அவரை புரிஞ்சிக்க முடியல. புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இருக்கிறதாவும் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. அவர் அப்படி இருந்தார், நான் பக்கத்தில் இருந்தேன். என்னை ஏன் பக்கத்தில் வச்சுட்டாருன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே புரியல, புரிஞ்சு ஆகப்படுது எதுவும் இருக்கிறதாகவும் தெரியல. ஆமாம். அதே நேரத்தில் ரீடர்ஸ் இவ்வளவு பெரிய வேலை பண்ணியிருக்காரு, இந்த புக்கை எழுதுனது கூட அது ஒரு மெயின் ரீசன். இவ்வளவு வேலை பண்ணியிருக்காரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருந்தால் ஆமாம், அது மதிக்கப்பட வேண்டியது. ஆமாம், அதுக்காக எழுதியிருக்கு. அதுவுமே அவரோட சங்கல்பம், பெரியவா சங்கல்பம். இந்த புக்கு, இந்த சொன்னீங்களே இந்த 6 புக்கு நான் சொன்னேனே, இது ஒரு இடத்துலையும் அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய கிரேஸில் தான் வருதுங்கிற நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள். காஞ்சி முனிவர் நினைவு கதம்பம் 3 தடவை விழுப்புரத்துக்கு போயிருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஓகே, செகண்ட் டைம் வென் ஐ வெண்ட், அப்போ ஒரு கோவிலில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். ஆற்று படுகை இடம் மாறின சம்பவம் இரட்டைப்புலவர்கள் வாழ்க்கையில். இந்த பழைய இடத்துல ஆறு ஓடின இடத்துல படுகை இன்னும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். அதை ஃபோட்டோ எடுக்கணும். அது அங்கே நாங்கள் இங்கே ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க கோவிலில். நாங்கள் விசாரித்த வரைக்கும் கிடைக்கல, யாருக்கும் தெரியல. அந்த மாதிரி ஒரு சம்பவமே தெரியல. ஒருத்தர் வந்து அவருக்கு சம்பவம் தெரிஞ்சிருந்தது, அவர் அந்த படுகையெல்லாம் இல்லைன்ட்டார். காரில் ஏறிட்டு ஒரு 10 அடி போயிருக்கும்.
ஒரு வீட்டு வாசலில் ஒருத்தர் சிவப்பழமாக நிற்கிறார். நெத்தியில் விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம் பெருசாக தெரிகிறது. வண்டியை நிப்பாட்டு, இறங்குறேன். இறங்கி அவரை பார்த்து போனேன். அவர் என்னை பார்த்து விஷ் பண்ணுறாரு. நான் நமஸ்காரம் சொல்லி மகா பெரிவா புக்கு, ராகணபதி எழுதின புக்கு போடுறோம், அதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இந்த ஊரில் எடுக்கணும். என்ன விவரம்னு, பம்பை ஆறு தடம் மாறி ஓடினது, அந்த பழைய படுகை இருக்குதுன்னு பெரியவா சொல்லியிருக்கா, அது ஃபோட்டோ வேணும்னு. அது பக்கத்தில் தான் எங்கள் நிலம் இருக்குது, வாங்க நான் கூட்டி கொண்டு போய் காட்டுறேன். இதில் என்னென்னா அது ஒரு 200-300 அடி அளவுக்கு தான் படுகை இருக்குது. மீத எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சாச்சு. இது 1000 வருஷம் முன்னால் நடந்த சம்பவம். மீத இடம்லாம் ஆக்கிரமிச்சாச்சு. அப்போ அந்த படுகை அந்த கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அது பக்கத்தில் தான் இவரோட நிலம் இருக்குது. அதனால அவர் கரெக்டாக காமிச்சார். இதெல்லாம் குருவி உட்கார பனம்பழம் விழுந்த கதையா? ஆமாம் ஆமாம். இது மாதிரி நிறைய டஜன் கணக்கான சம்பவங்கள் உண்டு இந்த பப்ளிகேஷன் புக்கு வர்ற விதத்தில். அது எல்லாமே அவரோட அனுக்கிரகம். கடைசியாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த புக்ஸ் எல்லாமே இந்த புதுப்பெரியவா சொன்ன மாதிரி அவர் பாதம் அது தன்னைத்தானே பிரதிஷ்டை பண்ணிட்டுறதுங்கிற மாதிரி இந்த 6 புக்ஸும் அதுவாக வெளிவர்றது. அது என்னமோ அதை நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா இந்த பணிக்கு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியாது, அதுவும் கிரேஸ். அது மட்டும் நல்லா புரியுறது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 1.5 மணி நேரம் முக்கியமாக இன்றைக்கி நம்ம ராகணபதி அண்ணாக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்கணும்னு நினச்சி தான் நம்ம இது பண்ணுறோம். அவரை பற்றி எங்கேயுமே அவர் பெருசாக சொல்லிக்காதனால அவரை பற்றி ஜனங்களுக்கு தெரியணும். ப்ளஸ் இந்த தெய்வத்தின் குரல் 8th வால்யூம் எல்லாருக்கும் வெளியில் வருதுன்னு தெரியணும். அதுக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப சந்தோஷம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணுமோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த 8th வால்யூமை 7th வால்யூமுக்கு வாங்கி சேர்த்துக்கிறதுக்கு அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். பெரியவா சரணம், பெரியவா சரணம்.